இப்பவும் கூட அவர்களுக்கு கன்சல்டனாக இருந்து கொண்டிருக்கின்ற மிஸ்டர் கந்தையா பத்மநாதன். அதற்கு மேலாக இன்றைய எமது சமூகத்துல மிகவும் ஆர்வமாக தன்னுடைய பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்ற டாக்டர் எஸ்.கே. நவரட்ராஜா, சீனியர் லெக்சரர், யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்தனியா, என்ஜினியரிங் ஃபேக்கல்டி. அவர்களோடு இணைத்திருக்கிறார்கள். அதுடன் எங்களுடைய அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி வணக்கம் கூறி எங்களுடைய இந்த தேடுதலுக்கான களத்தை ஆரம்பிப்போம். முதலாவதாக இந்த இந்த களத்தில் எங்களுடைய மிஸ்டர் கந்தையா பத்மநாதன் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி தொடர்ந்து வருவோம். ஆகவே மிஸ்டர் கந்தையா பத்மநாதன், உங்களுடைய ஒரே நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி முரளி. உண்மையிலேயே என்னுடைய பெயர் பத்மானந்தன். பத்மநாதன் இல்லை, எல்லாரும் பத்மநாதன் பழகிட்டினா பத்மானந்தன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய 42வது வருஷம் ஆசிரியராக, ஆசிரியர் கல்வியலாளராக, கல்வி நிபுணராக, பணிப்பாளராக, எப்போதும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்திலே பணிப்பாளராக கடந்த கல்வித்துறையிலே வேலை செய்து அவர் நிலவியமாக கொண்ட நிறுவனம் நிறுவனத்திலே பணிப்பாளராக கல்வியவற்றோடு சேர்ந்து முக்கியமாக 3 துறைகளிலே தற்போதும் பணியாற்றி கொண்டு வருகிறேன். ஒன்று தாய்மொழி கல்வி, அதை பற்றி நான் சொல்லுகிறேன் என்ன காரணம். 2வது ஆசிரியர் கல்வி. 3வது உங்களுக்கு சில விட புதினமாக இருக்கும் சிறுவர் இலக்கியம். இந்த 3 தொடர்பாக அரசாங்கத்தோடு தேசிய மட்டத்திலே கொள்கை வகுப்பதிலும், தேசிய கொள்கைகளை நியமங்களை உருவாக்குவதிலும், ஆசிரியர்களுக்கான தற்போது இருக்கிற கல்வியல் கல்லூரிகளிலும், தேசிய கல்வி நிர்வாகம், ஆசிரியர் கல்வியல் கல்லூரிகள், ஆசிரியர் கல்வி மையங்களிலே தற்போது நடைமுறையில் இருக்கின்ற பாடத்திட்டங்களை மாற்றி அமைப்பதுமான மிக முக்கியமான ஒரு பணியை நான் ஒரு பக்கத்தாலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலேயே நான் ஒரு ஆசிரியராக மலையகத்திலே பல வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன், வன்னியிலே பல வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன், அதுபோல யாழ்ப்பாணத்திலும் பணிபுரிந்திருக்கிறேன். தற்போது ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எங்களுடைய உயர்தரத்துக்கு போகின்ற மாணவர்கள் எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தால் போதும். ஒரு விஷயம், இந்த காப்போத உயர்தரத்திலே கணித விஞ்ஞான துறைகளிலே மாணவர்களை கற்பிப்பது ஊக்குவிக்கலாம். அதற்கான அடிப்படைகளை நாங்கள் தற்போது சாதாரண அல்லது முதலிருந்து பாடசாலைகளிலும் சரி, பொதுகளிலும் சரி, வெளியில் உள்ள சமூக மண்டலத்திலும் சரி உருவாக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு ஏரியா நாங்கள் கவனிக்க வேண்டிய. அதுக்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். 2வது துறை, இந்த கலைத்துறையிலே போகின்ற மாணவர்கள் உலக ஒழுங்கு அல்லது வேலை வாய்ப்புக்கு ஏற்ற வகையிலே கலைத்துறையிலே எவ்வாறான பாடங்களை அவர்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் என்று வழிகாட்டுவது. கலைத்துறையை பொறுத்தவரை எங்களுடைய பாடத்திலே 50 பாடங்கள், அதிலே பெரும்பாலான பாடங்களை எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்கள் எடுப்பதில் அதுக்கான காரணத்தை நான் பிறகு சொல்லி. இந்த 2 ஒப்ஜெக்டிவை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை நகர்த்த வேண்டும். அதற்கான ஆரம்ப பணிகளை நாங்கள் ஆண்டு 9, 10 அல்லது 11 தொடங்கலாம். இந்த கணித விஞ்ஞானம் கற்பிப்பதற்கான மாணவர்களை நாங்கள் ஊக்குவிப்பதற்கான முக்கியமான காரணமாக இருப்பது தற்போது எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, பொறியியல் துறை, சமூகவியல், நீரியல் வளம், விவசாய, தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலே உருவாகின்ற பணியிடங்களை அவர்களை கொண்டு பூர்த்தி செய்வதிலே எங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. எங்களுக்கு இன்றைக்கு சுகாதாரத்துறையை எடுத்தால் தாதியர் வெற்றிடங்கள் பெருமளவில் எங்களுடைய வைத்தியசாலைகள் எல்லாவற்றிலும் இருக்கின்றன. ஆனால்
எங்களுடைய மக்களிடம் இருந்து அந்த தாதரியல் வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஆளணி எங்களிடம் இல்லை. அதுக்கு காரணம் எங்களுடைய மைண்ட் செட். அது நாங்கள் பேசிக்கொள்வோம். அதே போல எதிர்காலத்திலே அண்மையிலே கல்வி அமைச்சிலே நடந்த ஒரு கலந்துரையாடலிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், 2030 ஆண்டு அளவு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் வெற்றிடம் ஏற்பட இருக்கிறது. 2030 ஆண்டு அளவில் மிக பெருமளவு ஆசிரியர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள், வெற்றிடம் இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள், நான் தமிழ் பிரதேசம் என்று சொல்வது முக்கியமாக வடகிழக்கு மலையத்தை மையப்படுத்தி அங்கேயும் அந்த பிரச்சனை ஒன்று வேற இருக்கிறது. குறிப்பாக மலையகத்தை பொறுத்த என்னுடைய அனுபவம், நான் தொடர்ந்தும் மலையத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன் பல்வேறு தளங்களிலே. எங்களுக்கு அங்கே கணித விஞ்ஞானம் படிப்பதற்கு மாணவர்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் கூட கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் அங்கே இல்லை, ஒரு பிரச்சனை. ஆகவே ஒரு கணித விஞ்ஞானம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வளத்தை மலையகத்தை மையமாக வைத்து உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், வடக்கு கிழக்கு என்று வந்தாலும் கூட கிராமப்புறங்களுக்குள்ளே நாங்கள் போவோமாக இருந்தால் எப்பொழுதுமே எங்களிடம் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், நகரை மையப்படுத்திய பாடசாலைகளை உயர்த்தி பேசுவதும், நகர மையமாக இருக்கின்ற வலயங்களில் வருகின்ற பரீட்சை பருவர்களை தூக்கி பிடித்து பேசுவதுமாக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளை பொறுத்தவரைக்குமே மிக மோசமான கல்வி வலயங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றன. அங்கேயும் ஆசிரியர்கள் இல்லை. விஞ்ஞான பாடத்தை மட்டுமல்ல, கலை வர்த்தகத்துறை பாடங்களையும் கற்பிப்பதற்கான ஆசிரியர் இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவது பிரச்சனை, இப்பொழுது எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறுகிற மாணவர்கள் கல்வி முடிந்ததும் தங்களுக்கு வேலை தர வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், உண்ணாவிரதம் செய்கிறார்கள், உருளம் போகிறார்கள், நிறைய பிரச்சனை நடக்கும். ஆனால் உண்மையா இலவசமாக படிப்பிச்சு போட்டு பிறகு வேலையும் கொடுப்போம், அரசாங்கம் தான் கொடுப்போம் என்று எதிர்பார்க்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிற படியால தான் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, காப்போத உயரத்தில் ஏதோ ஒரு 3 பாடத்தை தெரிவு செய்வோம், பல்கலைக்கழகத்துக்கு போவோம், ஏதோ ஒரு டிகிரி எடுப்போம், டிகிரி எடுத்து அரசாங்கம் வெளியிடும் என்ற ஒரு நிலையில இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இருக்கிற ஆளணியை எவ்வாறு குறைக்கலாம் என்று மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கிற நிலைமை இப்பொழுது இருக்கிறது. ஆகவே இங்கே இப்படியான ஒரு எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மைண்ட் செட்டுக்கு எதிராக இயங்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக காலையிலே நான் ஒரு விடியம் எழும்பிடுவேன், 3-4 மணிக்கு எழும்புறாள். காலையில என்னுடைய நண்பர் பொறியியலாளர், அவருடைய மனைவி ஒரு மருத்துவர். காலையிலே நேற்று எங்களுடைய காப்போதல் உயர்தர பரீட்சை பருவங்கள் வந்தது தெரியும். அவருடைய ஒரு மகள் உயிரியல் துறையிலே படித்தவர், எதிர்பார்த்த பருவங்கள் கிடைக்கவில்லை. அப்ப என்னோடு கேட்டார், என்ன செய்யலாம்? நான் சொன்னேன், இப்பொழுது எல்லாம் நிறைய ஆப்ஷன்கள் வெளியிலே இருக்கின்றன. மருத்துவம் தவிர்த்து ஒரு தொழில்துறை ரீதியாக கற்று ஒரு நல்ல தொழில் தகமைகளை பெறக்கூடிய நிலையிலே இப்பொழுது எங்களுடைய கல்வி முறை இங்கே இருக்கிறது. இலங்கையை பொறுத்த நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் கொழும்பை மையப்படுத்தி வந்திருக்கின்றன. அதுக்கு நான் என்ன பேச இருக்கிறேன். அப்ப அவருடன் நான் சொன்னேன், அந்த ஏதாவது ஒரு ஆப்ஷனை யோசிக்கலாம். அவர் சொன்ன, இல்லை மகள் வந்தால் வைத்தியராகத்தான் வர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாள் என்று சொன்னார். அப்ப வைத்தியத்துறைக்கு போகக்கூடிய பெறுபவர் இல்லை. ஆனால் மகளினுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை பெற்றோருக்கு இருக்கிறது. நான் அவருக்கு வேற வேற விஷயங்களை சொன்னேன், இப்படி செய்யலாம். இதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன், எங்களுடைய சமூகம் சிறு வயதில் எங்களுடைய மாணவர்கள் பிள்ளைகள் மத்தியில் அந்த மனதில் ஏற்படுத்துகின்ற ஒரு கருத்துருவாக்கம் என்னன்னா, நீ வந்தா டாக்டரா வரணும், நீ வந்தா என்ஜினியரா வரணும், நீ வந்தா அக்கௌண்டன்டா வரணும், மற்றபடி பிறப்படான்னு சொன்ன அந்த அப்படியான ஒரு கருத்துருவாக்கம் மாணவர்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துருவாக்கத்தை உடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவன் இப்ப பிசினஸ் செய்கிறான். அவனுக்கு 27 வயசு. கொழும்பிலே மிக முக்கியமான ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறான். முரளிக்கு தெரியும். வீட்டில் ஒரு நவீன அச்சகம் வச்சிருக்கிறான். அவன் தீர்மானித்தான் அதுதான் தன்னுடைய துறை என்று சொல்லி. அப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை இப்ப எங்கட மாணவர்களிடம் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு, எங்கட பெற்றோர்கள், ஆசிரியர்கள்
அந்த ஒண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் அங்க இல்ல ஒருத்தருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்கிறோம்னா படிப்போம், டிகிரி எடுப்போம், அரசாங்கம் இருந்து வெளிநாட்டு வேற யார் அப்படியான ஒரு மைண்ட் செட் உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. இப்ப என்னன்னா எங்கள்ட நாட்டுல எவ்வளவு வளங்கள். நான் கிளிநொச்சியில நிற்கிறேன். பேராசிரியர் ராஜா தெரியுமா, எங்களோடு சேர்ந்து பணியாற்றினவர் 2012-13 காலப்பகுதியில. எங்களிடம் நிறைய வளங்கள் இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை, எங்கள்கிட்ட அந்த ஒண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் இல்லை. அப்ப இதுகள் எல்லாம் எங்களை மாணவர்கள் உருவாக்கக்கூடிய விதத்துல அந்த பாட தெரிவுகள் அமைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த இந்த கருத்துருவாக்கத்தை நாங்கள் ஆசிரியர்கள் மட்டத்திலே உருவாக்க வேண்டும், அதிபர்கள் மட்டத்திலே உருவாக்க வேண்டும், அதிகாரிகள் மட்டத்திலே உருவாக்க வேண்டும், பெற்றோர்கள் மட்டத்திலே உருவாக்க வேண்டும், பல்கலைக்கழக மட்டத்திலையும் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இங்கே 2 பேராசிரியர் 3 பேர் இருக்கிறார்கள் பல்கலைக்கழக கல்வித்துறையோடு தொடர்பட்டவர்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும், எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறுகின்ற பெரும்பாலான பட்டதாரிகள் அவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடித்திருக்கலாம், மாஸ்டர்ஸ், அவர்களுடைய தொடர்பாடல் திறன்கள் மிகவும் குறைவு. எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற மிக முக்கியமான குறைபாடு, அதிலும் குறிப்பாக வடக்கை நான் சொல்லுவேன். எங்களுடைய மாணவர்கள் அவர்கள் யாராயும் இருக்க அவர்களுக்கு தொடர்பான அவர்களை தமிழை தவிர இன்னொரு மொழி தேய்ச்சியோட சொல்லுவார்கள். நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்திலே கோர்ஸ் ஃபாலோ பண்ணினாண்டு பெருமையா, நானே கல்வி அமைச்சில் வைத்து திரும்பி துரத்தி இருக்கேன் இன்றைக்கு வந்தார்கள். ஆனால் ஒரு 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 ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய அல்லது தாங்கள் நினைப்பதை சொல்லக்கூடிய வல்லமை இல்லை. அதே போல் அல்லது எங்களுடைய இன்னொரு மொழியாகி சிங்களத்தில் உரையாடக்கூடிய ஒரு ஆற்றலும் அவைக்கு இல்லை. இப்ப நாங்கள் காப்போத்த சாதாரணத்திலே அப்படியான ஒரு மொழி பிரயோகத்தை மாணவன் உருவாக்கல. எங்களுக்கு நாங்கள் இந்த ஓஎல்ல பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல லாங்குவேஜ் செகண்ட் பாஸ்கெட் நிற்கிறேன், ஃபர்ஸ்ட் பாஸ்கெட் செகண்ட் பாஸ்கெட். லாங்குவேஜ்கள் நிறைய இருக்கு. ஆங்கிலம் இருக்கிற 2ஆம் மொழி, சிங்களம் 2ஆம் மொழி இருக்கிறது, ஆங்கிலம் 1வது மொழியாக எங்களுடைய கட்டாய 6 பாடங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அந்த அந்த அவர்களுடைய தொடர்பாடல் திறனை உருவாக்கக்கூடிய விதத்திலே பாடத்தெரிவுகள் எடுக்க. உதாரணமாக எங்களுடைய சிங்கள மொழி பேசுகின்ற பிரதேசங்கள் எனக்கு தெரியும். நான் அதிகமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பாடசாலையில போயிருக்கோம், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான பாடசாலை போயிருக்கிறேன். எங்களுடைய பெரும்பான்மையினத்தவர்களுடைய பல பாடசாலை இந்த பாஸ்கெட்ல இருக்கிற லாங்குவேஜ் ஆப்ஷனுக்கு வேறு மொழிகளை படிப்பிக்கிறார்கள். கொரியன் படிப்பிக்கிறார்கள், ஜப்பான் படிப்பிக்கிறார்கள், பிரெஞ்சு படிப்பிக்கிறார்கள். எங்கட மைண்ட் செட்னா நான் முதல்ல சொன்னாங்க, டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், அக்கௌண்ட் ஆகிறோம், இல்லாட்டி வெளிநாட்டவும். இந்த எங்களுடைய சகோதர மொழி பேசுகின்ற சமூகத்திலே இந்த செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் அவர்கள் மிக திறமையாக பயன்படுத்துகிறார்கள். பாடசாலை மட்டத்தில் இருந்தே கூட 2வது மொழியாக எனக்கு தெரிந்த என்னோடு பணியாற்ற பலருடைய பிள்ளைகள் கொரிய மொழியை படிக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் தென்கொரியாவிலே பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அகாடமிக் குவாலிபிகேஷன், அந்த ஸ்கில்லுக்கு அப்பால அவர்களுடைய மொழியில பரிச்சயம் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை போய் பார்த்தால் கொரியாவுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் போகிறார்கள். யார் என்று பார்த்து எல்லாரும் எங்களுடைய சகோதர மொழி பேசுகிறார்கள். அவர்கள் ஜப்பான் மொழியை கற்பிக்கிறார்கள், அதுக்குரிய வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். நீங்க ஜப்பானிலே நீங்கள் போனால் தெரியும், டோக்கியோவுக்கு நீங்கள் போனால் அங்கே எங்களுடைய சகோதர மொழி பேசுகின்ற பெரும்பாலானவர்கள் தொழில் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது இப்படியான ஒரு விழிப்புணர்வு நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஓஎல்ல இருக்கிற அந்த செகண்ட் பாஸ்கெட், அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் இல்லை, இப்படியான விஷயம் இருக்கின்றது டீச்சர்ஸ்க்கு தெரியாது. சரியான கவலையான விஷயம். இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா, எங்கட பகுதிகளில் இந்த மொழிகளை கற்பிப்பதற்கான வசதி இல்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மொழி சார்ந்த ஆசிரியர்கள் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் அப்படியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்னன்னு சொன்னா, எனக்கு தெரியும் கொழும்பிலே உள்ள ஒரு பிரபல பாடசாலையிலே மீடியா படிக்க ஒரு மாணவன் விரும்பி இருந்தான். ஆனால் அந்த பாடசாலையில மீடியா படிப்பிப்பதற்கு ஆசிரியர் இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, வெளியிலே இன்னொரு மாவட்டத்திலே படிப்பித்த ஆசிரியரோடு தொடர்பை ஏற்படுத்தி அந்த ஆசிரியர் மூலமாக அந்த மாணவனுக்கு அவனுக்கு 7 பாஸ் பண்ணி போயிட்டான். அப்ப ஆப்ஷன் இல்லை என்று நாங்கள் சொல்ல இயலாது. ஆனா இப்படி இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கட
நான் ஒரு கல்வி அமைச்சிலே உயர்மட்டத்திலே செயலாளருக்கு அடுத்த நிலையில 5 வருடங்கள் இருந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப நாங்கள் கொஞ்சம் இந்த கண்களை திறந்து விடணும். இந்த எல்லா மட்டங்களையும் இருக்கிற ஆட்கள் இப்படியான நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சில வேளையில பிரின்சிபல் மேருக்கு பிரச்சனைன்னு சொன்னா எனக்கு 100% பாஸ் காட்டணும். அதுக்காகவே மாணவர்களை போர்ஸ் பண்ணுவார் அங்கே இருக்கிற பாடத்தை எடுன்னு சொல்லி. அதுல ஆசிரியருக்கு தான் தன்னுடைய பாடம் 100% பாஸ் என்று சொல்லி காட்டணும் என்ற ஒரு பிரச்சனை. அதால மாணவர்களை நெருக்கீட்டுக்கு உள்ளாக்குற ஒரு நிலைமை கூட இந்த பாடசாலைகள்ல இருக்கு. இந்த பாடம் தான் இந்த பாடசாலைக்கு வேணும். கிளிநொச்சியில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். ஒரு மாணவன் மீடியா துறை படிக்க விரும்பி இருந்தார். என்ற மீடியா இப்ப நிறைய இளைஞர்கள் கற்க. நானும் கூட ஒரு இலங்கையின் ஒரு பலம் வாய்ந்த ஊடக அமைப்பினுடைய ஆலோசகராக இருக்கிறேன். அந்த மீடியா படிக்கிறதுக்கு இளைஞர்களிடம் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா பாடசாலையில அதற்குரிய வசதிகள் இல்லை. வசதி இப்ப ஓஎல்ல கூட மீடியா ஒரு பாடமா எடுக்கலாம். அங்க பாஸ்கெட் நம்பர் 3 நினைக்கிறேன். அதுக்குள்ள மீடியா ஒரு பாடமா இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மீடியா ஒரு பாடமா இருக்கு. பாடசாலை என்ன சொல்ற இல்ல இல்ல அதுக்கெல்லாம் இங்க படிப்பிக்க ஆக்கள் இல்ல, நீ நாங்க சொல்ற பாடுதான் படிப்பிக்கணும்னு சொல்ற ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் எங்களுடைய சகோதர மொழி பேசுகின்ற பாடசாலைகளில் நீங்கள் போனால் தெரியும், அப்படியான நெருக்கடிகள் மாணவர்களுக்கு குறைவு. மாணவன் படிக்க விரும்பினால் அதை ஏதோ ஒரு வகையில செய்து. அதனாலே தான் இந்த மருத்துவம், பொறியியல் அல்லது கணக்கியல், முகாமைத்துவம் என்பதை தாண்டி சகோதர மொழி பேசுகின்ற பல இளைஞர்கள் வேறு பல துறைகளிலே நிபுணத்துவம் பெற்றவர்களாக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தென்பகுதியில் இருக்கிற தனியார் துறை நிறுவனங்களை எடுத்து பார்த்தால் அதை வெற்றிகரமாக நடாத்துபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான விஷயங்களே நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பல்கலைக்கழக மட்டங்கள்ல கூட நாங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய தொடர்பாடல் திறன்களை, முகாமைத்துவம், லீடர்ஷிப் இப்படியான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குரிய அத்திவாரங்களை நாங்கள் போட வேணும். உண்மையிலே இதுகளெல்லாம் செய்யறதா இருந்தால் இதோட பின்னி பிணைஞ்சு அரசியல் இருக்கிறது, சமூகவியல் இருக்கிறது, பொருளியல் இருக்கிறது. அப்படி இதெல்லாம் இன்டர் கனெக்டடா இருக்கிறது. அன்மியூட் பண்ணணும் நீங்க. ரூபவாணியிலிருந்து ஒரு கோல் வந்து அப்ப இப்படியான விஷயங்களை நாங்கள் ஒரு பரந்துபட்ட ரீதியில் ஒரு தூர நோக்கோடு எங்களுடைய மாணவர்களை எதிர்கால தொழில்துறை நோக்கி அவர்கள் நகரக்கூடிய விதத்திலே அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களை ஒரு தொழில் முயற்சியாளர்களாக கட்டியமைக்கக்கூடிய ஒரு விதத்திலே நாங்கள் அவர்களை கொண்டு போகக்கூடிய ஏதுக்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய பாரம்பரியமாக எங்களிடம் இருக்கிற அந்த கருத்துருவாக்கங்களை மாற்ற வேண்டும். எங்களுடைய சகல மட்டங்களிலுமே நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பல்வேறு மட்டங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், இந்த வளங்கள் இல்லாமல் இருக்கின்ற அந்த பாடசாலைகளுக்கு நாங்கள் எங்களால் முடிந்தவற்றை தேடிக் கொடுக்கின்ற ஒரு வசதி. நான் சொல்ல இல்லையா, இப்ப மீடியா படிக்க வேண்டிய விரும்பின ஒரு மாணவனுக்கு இன்னொரு பாடசாலையில் ஆசிரியர்களுடைய தேவையை எடுத்து கொடுத்து அவனை படிக்க வைத்து அவனுக்கு ஒரு பெரிய ஆளா வந்திருக்கிறான். அப்படியான ஒரு தேவைகள் எங்களிடம் இருக்கின்றன. நாலாவது விஷயம், நினைக்கிறேன் எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் இது தொடர்பாக ஒரு ரோல் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எவ்வாறு புதிய ஒழுங்குக்கு ஏற்ப அல்லது புதிய தொழில் ஒழுங்கிற்கு ஏற்ப எங்களுடைய மாணவர்களை வழிகாடு. உண்மையிலேயே இன்றைக்கு பாடசாலைகளுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்று சொல்லுகின்ற துறையிலே மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு போதிய அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்கள் பெரும்பாலான இடங்களில் வழிகாட்டுவதற்கு பதிலாக மாணவர்களை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குறவர்களாக இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது.
பாடசாலைகளில் இப்படியான ஒரு நிலைமை இருக்கிற காரணத்தினால், அதாவது இந்த கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் செய்ய முடியாமல் இருக்கின்ற இன்றைக்கு நிறைய எங்களுடைய பிரதேசங்கள்ல நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருக்கின்றன, பண்பாட்டியல் பிரச்சனைகள் இருக்கின்றன, நிறைய பிரச்சனைகள் மாணவர் மத்தியில் இருக்கின்றன. நாங்கள் சொல்லுகின்ற அந்த டிப்ரெஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது, போதை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அவர்களுக்கு அடுத்த பாதை எங்க எடுத்து வைக்கிறது என்ற ஒரு பிரச்சனைலாம் இருக்கല്ലോ. அப்ப இதை செய்ய வேண்டிய பணி பாடசாலைகளில் கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்று இருக்கிற ஆசிரியருடைய பணி. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய பகுதிகளில் அந்த பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை என்பதனாலே அந்த பணியை எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் செய்யலாம். நாங்கள் இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கிறது, வவுனியா பல்கலைக்கழகம் இருக்கிறது, கிழக்கிழங்கை பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், அதை விட திருவோணமலையில் ஒரு வளாகம் வைத்திருப்போம். ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களையும் கவனக்கூடியது பல்கலைக்கழகம் இருக்கிற. அதே போல எங்களோட மலையகத்தை எடுத்தால் ஊவா வேலச, சப்ரகமும், பேராதனை பல்கலைக்கழகம் இருக்கின்றன. எங்களுடைய தமிழ் பேசுகின்ற எங்களுடைய இவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே பொறுப்புகளிலே இந்த பல்கலைக்கழகம் இருக்கிற காரணத்தினாலே இந்த பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறேன். எங்களுடைய மாணவர்களுக்கு கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கு. அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இருக்கிற உலகத்தை விட வெளியிலே இன்னொரு வித்தியாசமான உலகம் இருக்கிறது என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இரண்டாவது விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். நான் அந்த தாய்மொழி கல்வி தொடர்பான கல்வி மறுசீரமைப்பை ஒரு பக்கத்தாலே இழுத்து கொண்டு போகிறேன். அதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுன்னு சொன்னால், 2022ஆம் ஆண்டு கல்வி அமைச்சினாலே அந்த கோவிட் முடிந்த பிற்பாடு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. தரம் 3 மாணவர்களிடம் தாய்மொழி கல்வி மற்றும் கணித அறிவுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அதனுடைய அந்த ஆய்வு அறிக்கையினுடைய அவுட்கம் மிகவும் கவலைக்குரிய விஷயம். ஏறத்தாழ 20% மாணவர்கள் சிங்கள தமிழ் மொழியில தாய்மொழியில எழுத பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நாங்கள் இப்ப சாதாரண உயர்தட்டுக்கு வர்ற மாணவர்களை பற்றி கை தோன்றிருக்கிறோம், அவர்களுக்கு எவ்வாறு வழிகாட்டலான்னு கை தோன்றிருக்கிறோம். உண்மையிலேயே 20% மாணவர்கள் எழுத வாசிக்க தெரியாத மாணவர்களும் ஒரு காலத்திலே சாதாரண திறன் உயரத்தை வரப்போகிறார்கள் என்ற ஒரு துக்ககரமான செய்தியை நான் இங்கே சொல்ல இருக்கின்றேன். என்ற காரணத்தினாலேதான் நாங்கள் இப்பொழுது கடந்த அரசாங்க காலத்திலே அதுக்கு நான் மிகவும் முயற்சி எடுத்திருந்தேன். அந்த தாய்மொழி கல்வியை எவ்வாறு நவீன முறையில கற்பிக்கலாம், அதற்கான பயிற்சிகளை ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு. துரதிருஷ்டவசமாக எங்களுடைய ஆரம்ப பிரிவுகளிலே கற்பிக்கின்ற பல ஆசிரியர்களுக்கு நவீன உத்திகளை பயன்படுத்தி கற்பிப்பதில் சில இடர்கள் இருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் இந்த ஆசிரியர் பயிற்சி கலை திட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறோம். அண்மையிலே தேசிய கல்வியல் கல்லூரிகளிலே இருக்கின்ற மொழி பாடத்துக்குரிய கலை திட்டத்தை மாற்றி அமைச்சு அதிலே ஒரு கம்போனண்டை சேர்த்திருக்கிறோம், டீச்சிங் ரீடிங் என்று சொல்லி. அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஆசிரியர்களை நாங்கள் பயிற்சிக்க இருக்கிறோம். மாணவர்கள் மத்தியிலே இந்த வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அது மிக முக்கியம். மாணவன் வாசித்தால் தான், வாசிப்பத்தோடு சேர்ந்து எங்களுடைய மொழிக்கு 4 ஸ்கில்கள் தேவை: வாசித்தல், கேட்டல், எழுதுதல், பேசுதல். இந்த 4ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இருக்கின்றன. ஒரு மாணவன் நன்றாக வாசிப்பானாக இருந்தால் அவனால் நன்றாக எழுத முடியும், நன்றாக பேச முடியும், நன்றாக கேட்க முடியும், தன்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். இன்றைக்கு எங்களுடைய நான் பரீட்சை திணைக்களத்திலும் சில வேளைகளிலே சென்று வருவதனால் எங்களுடைய மாணவர்களிடம் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, கேட்கின்ற வினாக்களுக்கு சரியான முறையிலே விடையளிக்க முடியாத ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு. அதுக்கு காரணம் அவர்களுடைய அந்த மொழி அறிவு. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சையினுடைய அந்த பரீட்சை தாள்களை ஆய்வு செய்த போது கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விஷயம், நாங்கள் எல்லாம் அந்த ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்கு நாங்கள் பட்டமளிப்பு விழா எல்லாம் நடத்தியிருக்கோம். கவுன்கள் போட்டு, தொப்பி போட்டு, மேளதாளம் எல்லாம் பிடித்து பெரிய விழாக்கள் செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் கூட அந்த கம்ப்ரிஹென்ஷன்ல ஃபெயில் விட்டிருக்கிறார். கம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு வினா இருக்கிறது தரம் 5. காரணம் கிரகித்தல். கிரகித்தல் அவன் கூட மார்க்ஸ் எடுத்தோன்னு தோற்று போகிறான் என்று சொன்னால் அவனிடம் மொழி அறிவு பற்றாக்குறை இருக்கின்றதுதான் காரணம். ஆகவே எங்களுக்கு
நாங்கள் எல்லோரும் தமிழ் மொழி பேசுகிறவர்களா இருக்கின்ற காரணம் எங்களுக்கு இன்னொரு பெரிய தார்மீக கடப்பாடல, சமூக கடப்பாடல, இனமல்ல மொழி சார்ந்த ஒரு கடப்பாடு இருக்கிறது. எங்களுடைய மொழியையும் மாணவர்கள் மத்தியில கொண்டு போக ஒரு தேவை இருக்கிறது. அது தேய்ந்து கொண்டு போகிறது. ஆகவேதான் நாங்கள் அதுகளையும் ஒரு பக்கத்திலே செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே அன்னைக்கு கணக்க கதைத்து விட்டேன். இப்படி பல விஷயங்கள் எங்களுடைய கல்வி தொடர்பாக, எங்களுடைய மாணவர் கல்வி தொடர்பாக, மாணவர்களுக்கு சாதாரண தரத்திலும் சரி உதரத்திலும் சரி எவ்வாறு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சிந்திக்க வேண்டிய அல்லது செயற்பட வேண்டிய அல்லது பல்வேறு தளங்களில் இதுகளை கொண்டு போய் பேச வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கின்ற அந்த செய்தியை சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறேன். முரளி, வாழ்க வளமுடன். நன்றி பத்மானந்தன். சரியாக உச்சரிக்கின்றேன் நினைக்கின்றேன். ஓஹோ, நல்ல விஷயம். உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் ரூட் கோஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை மிகவும் தெளிவாகவும் அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய விடயங்களையும் செய்ய வேண்டிய செயல்களையும் மிகவும் ஆணித்தரமாக நீங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள். எங்களுடைய களம் தொடர்ச்சியாக இந்த விடயங்களிலே நாங்கள் ஆர்வமாக சில விடயங்களை இணைந்து செயல்படுவோம். அடுத்ததாக எங்களுடன் இணைந்திருக்கின்ற ப்ரொஃபஸர் அனந்தினி சுகுமாரன். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஸர் அனந்தினி நந்தகுமாரன். ஆமா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, இதில் உங்களுக்கு பலத்த அனுபவம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்திலும் மாணவர்களிடையே உங்கள் இந்த ஸ்ட்ரீம் லைனை பற்றி கருத்தரங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதாவது நேற்றிரவு A-லெவலினுடைய ரிசல்ட்ஸும் வந்திருக்கின்றது. ஆகவே உங்களை நோக்கி பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பில் பலர் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிருமாறு அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி. இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். முதல் நாங்கள் இதுக்கு தயார் பண்ணினது A-லெவல் ஸ்ட்ரீமில் எப்படி பாடங்களை தெரிவு செய்யலாம் என்றது. A-லெவல் ஸ்ட்ரீம் GC அட்வான்ஸ் லெவல்ல பாடங்களை தெரிவு செய்யும் போது அது பல்கலைக்கழக தெரிவை நோக்கி போகின்றது. அதே நேரம் இப்ப எனக்கு முதல் கதைச்சவர் மிஸ்டர் பத்மானந்தன் கதைத்த மாதிரி ஒவ்வொரு மட்டத்திலும் பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களை பல்கலைக்கழக மட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வவுனியா பல்கலைக்கழகம் நான் அங்கே கடமையாற்றபடியா அதை வைத்து கதைக்கின்றேன். எங்களுக்கு ஒரு கோட்டா, நாங்கள் சொல்லுவோம் இவ்வளவு பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்கிற இடவசதி ஆள்வசதி எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு கோட்டாவை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம், ஒரு டிகிரி ப்ரோக்ராமுக்கு இவ்வளவு பிள்ளைகளை எடுப்போம். ஆனால் எங்களுக்கு அவ்வளவு பிள்ளைகள் வருவதில்லை. அதையும் விட ஒரு கவலைக்குரிய விடயம், வடக்கு மாகாணத்தில இருந்து எங்களுக்கு வார பிள்ளைகள் மிகவும் குறைவு. இதுக்கும் மேலால வவுனியாவிலிருந்து வார மாணவர்கள் 1, 2 சில சமயம் அதுவும் வருவதில்லை. அப்ப இது எங்க இதுன்ற தாக்கம் வருதுன்னா, அவர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இப்ப GC அட்வான்ஸ் லெவல் வந்து விட்டது, ரிசல்ட்ஸ் வந்துட்டது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நிரப்பிக்க அவர்கள் பிள்ளைகளை விடுறபடியா, சரியான முறையில நிரப்பாம விடுறபடியாத்தான் அவர்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது அந்த வாய்ப்பை தவற விடுகிறார்கள். அப்ப இது சம்பந்தமா நான் கொஞ்சம் கதைக்கலாம் என்று இருக்கிறேன். அதே நேரம் இந்த வடக்கு மாகாணத்துல உள்ள பிள்ளைகள் கூடுதலாக ஆர்ட் ஸ்ட்ரீமை தான் தெரிவு செய்கிறார்கள். உங்க பிள்ளைகளுக்கு தெரியும், இப்ப இதுல இணைந்திருக்கிற பிள்ளைகள் கிரேட் 9, 10, 11 என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அப்ப இந்த மாணவர்கள் இப்ப எல்லா பாடங்களும் படித்து கொண்டு இருப்பார்கள். இனி GC அட்வான்ஸ் லெவலுக்கு வரைக்கதான் அவர்கள் தாங்கள் எந்த ஸ்ட்ரீமுக்கு போகலாம் என்றதை தெரிவு செய்வார்கள். பிள்ளைகளுக்கு தெரிந்த மாதிரி 6 ஸ்ட்ரீம் இதுக்கு இருக்குது. ஒன்று கலைப்பிரிவு, வணிக பிரிவு, உயிரியல் விஞ்ஞான பிரிவு, கணித விஞ்ஞான பிரிவு, இப்போது தொழில்நுட்ப துறையும் இருக்கிறது. உயிரியல் தொழில்நுட்பம், மற்றது பொறியியல் தொழில்நுட்பம், அதோட தகவல் தொழில்நுட்பமும் ஒன்று அடிஷனலாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு பாட பரப்பை இவர்கள் தெரிவு செய்யும் போது அங்கால யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், அதாவது பல்கலைக்கழக தெரிவுக்கு அவர்கள் தெரிவாகலாம். ஆனா இந்த பிள்ளைகள் கூடுதலாக படிப்பது இலகு, நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை என்றதுக்காக கூடுதலாக எல்லோரும்
ஆர்ட் ஸ்ட்ரீமுக்கு போகிறார்கள், கலைப்பிரிவுக்கு போகிறார்கள். கலைப்பிரிவும் நாங்கள் அதை குறை சொல்லவில்லை, ஆனால் கலைப்பிரிவு கூடுதலாக தமிழ் மீடியத்தில் கற்பிக்கப்படுவதாலும் மற்றது அதன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவும் இருக்கிறதால தான் கடைசியாக படித்துவிட்டு எங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லா பட்டதாரிகள் மற்றது இந்த இந்த அதாவது நிறைய ரோட்ல நின்று பெரிய இதுகள் நடக்குது. காரணம் கூடுதலானவர்கள் ஆர்ட் ஸ்ட்ரீமுக்குள்ள போறது. அப்ப நாங்கள் இப்ப ஸ்டெம் சொல்றது நான் இனி ஸ்டெம் தான் அந்த சொல்ல பாவிப்பேன். ஸ்டெம்ன்றது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். அப்ப விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம். இந்த இதுக்குள்ள போக உலகளாவின ரீதியில 80% வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு ஸ்டெம்முக்குள்ளதான் இருக்குது. அதோட இப்ப உங்களுக்கு தெரியும் செயற்கை நுண்ணறிவுல இருந்து உயிர் தொழில்நுட்பம் வரைக்கும் இந்த நவீன உலகத்துல இதை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கின்றோம். அப்ப இது சம்பந்தமான அறிவை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஸ்டெம் ஃபீல்டைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். சராசரியாக உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டெம் ஃபீல்டில் உள்ளவர் ஒரு இந்த 4 ஏரியாவிலும் தெரிவு செய்து படித்து அந்த ஃபீல்டுக்குள்ள வேலை செய்கிறவர் மற்றவர் கலைப்பிரிவு, வணிக பிரிவுகள்ல தெரிவு செய்து அதுல வேலைக்கு போறவரை விட 20 தொடக்கம் 30% சம்பளத்தை கூட பெற்றுக்கொள்ளுவார். அதோட இந்த கூடுதலா இப்ப தற்காலத்துல இந்த நவீன உலகத்துல என்ஜினியரிங் ஃபீல்ட், மெடிக்கல், ஐடி, டேட்டா சயின்ஸ் இந்த 4 தான் லீடிங்கா இருக்குதுன்னு நாங்கள் சொல்றோம். ஆனால் இப்ப நாங்கள் இப்ப எங்கட கவர்மெண்ட் பாலிசி ஒரு நாளும் படித்து முடித்து இப்ப முதல் மிஸ்டர் பத்மானந்தன் சொன்ன மாதிரி படித்து முடித்து விட்டு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் அரசாங்கத்தை எதிர்நோக்கிறத விடுத்து ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி இன்னும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நாங்கள் அவரை உருவாக்கி விட வேண்டும் என்றதுதான் தற்சமய அரசாங்க கொள்கையாக இருக்கின்றது. இதை நோக்கி பல்கலைக்கழக கல்வியிலும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருகின்றோம். அங்கே அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீல்டில் துறையில என்னென்ன வேலை வாய்ப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றதுக்கு அதை நோக்கி நாங்கள் பயிற்சிகளை கொடுக்கின்றோம். அதுக்கு மேலால இப்ப படித்து விட்டு நாங்கள் வேலைக்குத்தான் போக வேணும் என்றதுக்கு மேலால இந்த 4 ஃபீல்டு நான் சொன்னேன், இன்ஜினியரிங், மெடிசின், ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ், இவைதான் கூடுதலாக உழைக்கிறார்கள் என்றால் அதை விட கூடுதலாக உழைக்கலாம் ஒருவர் ஒரு இனோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியா இருந்து ஒரு பிசினஸ் தொடங்கினார் என்றால் இவர்கள் எல்லாருக்கும் மேலால அவர் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். எனக்கு தெரியும் இப்ப பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள் சரி இதை படிச்சா நான் இவ்வளவு உழைக்கலாம், இந்த வேலைக்கு போனா இவ்வளவு உழைக்கலாம் என்றுதான் பார்ப்பார்கள். அப்ப பிசினஸுக்கு போனா இதுக்கும் மேலால உழைக்கலாம். இதுல உள்ள பிள்ளைகளே உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும், நான் இத ஒரு பிசினஸை செய்யணும், அதை செய்யணும்ன்ட்டு நீங்க திருப்பி ஒரு யோசனைக்கு போவீங்க, நான் பிசினஸ் தானே செய்ய போறேன், நான் ஏன் இந்த A-level ஏன் படிப்பான், டிகிரி ஏன் படிப்பான் என்ற ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் டிகிரியை முடிக்கும் போது நீங்கள் பலதரப்பட்ட ஒரு முதல் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் அபிலிட்டி, நீங்கள் டிகிரி ஒன்று முடிச்சு பாஸ் அவுட் பண்ணி வரைக்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பாடல், இங்கிலீஷ்ல கதைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான பயிற்சிகள் யூனிவர்சிட்டிஸ்ல 1ஆம் 2ஆம் வருடங்கள்ல உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்ப ஒரு டிகிரியை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பிசினஸ்ல இறங்குவீங்களா இருந்தால் உங்களோட லெவலே வேற. இதைத்தான் நான் சொல்றேன், நிறைய வாய்ப்புகள் இந்த யூனிவர்சிட்டியில இருக்குது. ஆனா அதை நீங்கள் பயன்படுத்துறதாக இல்ல, பயன்படுத்தி சரியாக உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனா அதே நேரம் இந்த மைண்ட் செட் படித்து போட்டு வேலை இல்லை, அப்ப இதுக்கு போவான், அந்த ஒரு மைண்ட் செட் எல்லாரிடமும் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை யோசிக்க வேணும், இந்த படிப்பு
யூனிவர்சிட்டி எடியூகேஷன்ன்றது 3 வருஷம் அல்லது 4 வருஷம். இதுல உங்களோட ஃபண்டமெண்டலை நீங்க சரியாக போட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வாழப்போற காலம் 50 வருடம் 60 வருடம். அப்ப அதை பார்த்து இந்த 3-4 வருடங்களை சரியான முறையில உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டா அடுத்து வர 50 60 70 வருடங்கள் உங்களுக்கு சுலபமானதாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமென்றதை நீங்கள் யோசிக்க வேணும். இதுல பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு பினான்சியல் காசு பிரச்சனை இருக்கலாம். அதுக்கும் பல்கலைக்கழகங்கள்ல உதவிகள் இருக்கிறது. அப்ப நீங்கள் படிக்க வசதி இல்லையென்றா அதுக்குள்ள உதவி கிடைக்கிறது. அதை பாவித்து நீங்கள் நான் வடிவாக படித்து கொள்ளலாம். அடுத்ததாக நான் இந்த நீங்கள் இப்ப O-level முடிச்சு A-level எடுக்க பாடங்களை தெரிவு செய்யும் போது பல்கலைக்கழகத்தை நோக்கி தெரிவு செய்யணும். ஏனென்றா பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நீங்கள் A-level எக்ஸாம் எடுத்து முடிச்சு இந்த ராத்திரி ரிசல்ட்ஸ் வந்தது, அந்த ரிசல்ட்ஸ் வந்தவர்களுக்கு இனி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட சொல்லி ஓபன் அப் பண்ணுவார்கள். அதோட உங்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஒரு கையேடு வெளியிடும். அந்த கையேட்டுல தான் சகல விவரங்களும் இருக்கும். அந்த கையேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கலைப்பிரிவை சேர்ந்த ஒரு மாணவர், கலைப்பிரிவுல பாடம் எடுத்தவர், அவர் கலைப்பிரிவுன்னா உங்களுக்கு தெரியும், கலை பாடங்கள், வரலாறு, தமிழ், லாங்குவேஜஸ், மற்றது மனையியல், அப்படி நிறைய பாடப்பிரிவுகள் இருக்கும். அப்ப நீங்க பள்ளிக்கூட மட்டத்துல உங்களுக்கு தெரியும் கலைப்பிரிவுக்கு போறதுண்டா என்னென்ன பாடம் எடுக்கணும், வணிக பிரிவுக்கு போறதுண்டா என்ன பாடம் எடுக்க வேணும், விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு, இப்பொழுது டெக்னாலஜி ஸ்ட்ரீமும் இருக்கு, தொழில்நுட்ப பிரிவு. அப்ப இதுகளுக்கு போறதுக்கு என்ன பாடங்கள் எடுக்க வேணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பாடங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கலைப்பிரிவுல போறவருக்கு நேரடியாக 11 ஆப்ஷன் இருக்குது. அதை விட பாட கம்பினேஷன்களை வச்சு இன்னொரு 30 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப மொத்தமா உங்களுக்கு 41 வாய்ப்பு இருக்குது கலைப்பீடத்தை தெரிவு செய்கிற ஒருவருக்கு. அதே நேரம் வணிக பீடத்தை தெரிவு செய்கிற ஒருவருக்கு நேரடியாக 8 வாய்ப்புகள். அதை விட சில பாட கம்பினேஷனை பொறுத்து, அதை நீங்கள் எடுக்கிற கிரேட்ஸையும் பொறுத்து 35 வாய்ப்புகள் இருக்குது. அப்ப மொத்தம் 43 வாய்ப்பு வணிக பிரிவு போறவருக்கு இருக்கு. உயிரியல் விஞ்ஞானத்துறையை தேர்ந்தெடுக்கிறவருக்கு இப்ப A-level விஞ்ஞானம் உயிரியல், ரசாயனவியல், பகுதியவியல், இந்த 3 பாடத்தையும் எடுக்கிறவருக்கு நேரடியாக 37 ஆப்ஷன் இருக்குது. அதை விட சில பேர் பிசிக்ஸை விட்டுட்டு அக்ரிகல்ச்சர் எடுப்பினோம். அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த கையேட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும் இன்ன பாடம் எடுத்தால் என்னத்துக்கு நான் போகலாம், எந்த டிகிரியை நான் சூஸ் பண்ணலாம்ன்றது. அப்ப அப்படி கம்பினேஷன்ஸை பார்க்க உயிரியல் பிரிவு போறவருக்கு இன்னொரு 38 ஆப்ஷன் இருக்கு. அப்ப மொத்தமா அவருக்கு 75 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மற்றது பௌதிக விஞ்ஞான பிரிவுக்கு போறவருக்கு, பிசிக்கல் சயின்ஸுக்கு போறவருக்கு, பிசிக்கல் சயின்ஸ்ன்றது கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ், இணைந்த கணிதம், ரசாயனவியல், பௌதிகவியல், இந்த 3 எடுத்தாராக இருந்தால் அவருக்கு 13 ஆப்ஷன்ஸ் நேரடியாக இருக்கு. அதை விட வேற கம்பினேஷன்ஸ் எடுத்திருந்தால் அவருக்கு 44 ஆப்ஷன் இருக்குது. அப்ப மொத்தம் அவருக்கு 57 ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. மற்றது பொறியியல் தொழில்நுட்ப பிரிவுக்கு போறவருக்கு பொறியியல் தொழில்நுட்ப பிரிவுக்கு போகலாம். அதை விட 14 ஆப்ஷன் வித்தியாசமாக இருக்குது வேற கம்பினேஷனோட. அதே மாதிரி உயிர்முறைமகள் தொழில்நுட்பத்துக்கு போறவருக்கு நேரடியாக அவர் உயிர்முறை தொழில்நுட்பத்தில ஒரு டிகிரியை முடிக்கலாம், அல்லது அதை விட 24 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி தகவல் தொடர்பாளருக்கு போறவருக்கு நேரடியாக தகவல் தொழில்நுட்பம் அல்லது அதை விட 19 ஆப்ஷன் இருக்குது. அப்ப இவ்வளவு ஆப்ஷன்ஸும் இருக்கேக்க இந்த மாணவர்கள் அது அவர்களுக்கு விளங்குறது இல்லை. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்க நாங்கள் அதை சரியாக கொடுத்தோம்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு துறை கிடைக்கும் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகள் நீங்கள் உடனே யோசிக்கலாம், நான் படிச்சு போட்டு ரோட்ல தானே தண்டோனும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. இல்ல, டிகிரியை முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு தொழிலை செய்தாலும், ஈவன் நீங்கள் பிசினஸ் உங்களோட சொந்த தொழிலை செய்யறதா இருந்தாலும் டிகிரியை முடிச்சு செய்கிறவருக்கும் முடிக்காம செய்கிறவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முடித்து போட்டு செய்ய உங்களோட அபிலிட்டி, அதுல உங்களோட ஆற்றல் எல்லாமே கூடுதலாக இருக்கும். அப்ப உங்களோட வருமானமும் கூடவாகத்தான் இருக்கும்.
அதை விட சில பேர்ட்ட மைண்ட் செட் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் போனா மெடிசின் தான் அல்லது இன்ஜினியரிங் தான் என்ற ஒரு 2 மைண்ட் செட்டை தான் டார்கெட் பண்ணி வாடுறது. அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் அதை படித்து மேல வரலாம். இப்ப நான் ஒரு விவசாய பட்டதை நான் படிச்சது, எனக்கு கிடைச்சது நான் உயிரியல் துறையில போனேன்னா ஆனா கிடைச்சது அக்ரிகல்ச்சர். அதை செய்து அதுக்கு பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரி அது நோர்வேல செய்தேன், பிஹெச்டி இந்தியாவில் செய்யணும். எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்றது இப்ப சில பேருக்கு நான் ரிசர்ச்ல தான் போக வேணுமென்று இருக்கும். அப்ப நீங்க அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணலாம். எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் நாங்கள் அதுகளை எடுத்துக்கொள்ளாம இருக்கிறோம். அதை விட மற்றது இன்னொரு விஷயம் நீங்க கவனமா இருக்க வேணும். அப்ப நீங்கள் இந்த A level பாடத்தை சூஸ் பண்ணிக்க அந்த கையேட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மேத்ஸ் கஷ்டம் என்று யோசிக்கலாம். அப்ப மேத்ஸ் கஷ்டம் என்று யோசிக்கிறவர் அதுக்கு பதிலா இன்னொரு பாடத்தை நீங்க பார்க்கலாம். இந்த என்னென்ன பாடம் எடுத்தா என்னென்னத்துக்கு போகலாம் என்ற அறிவு இருந்தா நீங்கள் A levelலயே A level தொடங்கிக்கே அந்த பாடத்தை எடுத்து படித்து அந்த துறையில நீங்கள் போகலாம். இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த A level ரிசல்ட்ஸ் வந்த உடனேதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கால் பண்ண முதல் ஒரு செமினார் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல இந்த விளக்கத்தை கொடுக்க சில பிள்ளைகள் பார்த்துட்டு இது இப்படி இருக்கு, எங்கள்கிட்ட இந்த பாடம் எடுக்க இல்லை அவர்கள். அப்ப நீங்கள் அதை முதலே பிளான் பண்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை வைத்து இப்போ உங்களோட வீட்டுக்கு கிட்ட யாராவது யூனிவர்சிட்டி என்ன பண்ணினாக்கள் இருந்தால் அவர்களிடம் அந்த கையேடு இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களாயிருந்தா வடமாகாண யூனிவர்சிட்டியோட தொடர்பு கொண்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்றதை நீங்கள் கேட்கலாம். அப்படி பலவிதமான இதை பார்த்து கொள்ள வேணும். அதோட சில கூடுதலாக இந்த தகவல் தொடர்பாடல் ஐடி, இப்ப எல்லா பிள்ளைகளும் ஐடி ஃபீல்ட தான் சூஸ் பண்றார்கள். இப்ப ஆர்ட்ஸ் படிச்சவரும் ஐடிக்கு போகணும்னு விரும்புறார், பயோ படிச்சவரும் ஐடியை பார்க்கிறார், மேத்ஸ் படிச்சவரும் ஐடி ஃபீல்டு தான் இப்ப ஹொட்டா நிக்குது. ஆனா அதுலேயும் அந்த ஐடியும் கணக்க உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில மொத்தம் 20 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 20ல 17 யூனிவர்சிட்டி 3 வளாகம். அந்த 20ல கொடுக்குற யூனிவர்சிட்டி டிகிரியும் ரெக்கக்னைஸ் தான். எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா தகமை சட்டத்துக்குள்ள வருது. ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவோம். அந்த தகமை சட்டத்துக்கு கீழே தான் இந்த டிகிரி நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த டிகிரி ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஃப்ரீ எடியூகேஷன், அங்கேயும் யூனிவர்சிட்டியும் ஃப்ரீ. அந்த மாதிரி நீங்கள் படிச்சு ஒரு சர்டிபிகேட் எடுக்கிறது வந்து எப்பவும் எந்த நாட்டிலும் வேலிடா தான் இருக்கும். அங்க இப்ப வந்த பிறகு 3 வருஷ டிகிரி 4 வருஷ டிகிரி என்று இருக்கும். அப்ப நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் மேல் படிப்பு போகணும், நான் மாஸ்டர்ஸ் டிகிரி இதுல செய்யணும் அல்லது பிஹெச்டி செய்யணும் என்றால் உங்களுக்கு 4 வருஷ டிகிரி கண்டிப்பா தேவை. அதை நோக்கி உங்களோட தயாரிப்புகளை செய்து நீங்கள் அதை நோக்கி போக வேண்டும். அதோட சில இப்ப யூனிவர்சிட்டி என்ற பண்ண வரைக்க A level முடிச்சவர்கள் சில கோர்ஸ் போறதுக்கு O level மேத்தமெட்டிக்ஸ் சி கேப்பினம். O level மேத்தமெட்டிக்ஸ்ல சி வேணும், இங்கிலீஷ்ல சி வேணும். அந்த அடிஷனல் இதுக்கு மேலதிகமாக A level ரிசல்ட்ஸுக்கு மேலதிகமாக O levelல இங்கிலீஷ்ல சி வேணும், மேத்தமெட்டிக்ஸ்ல சி வேணும் என்று சிலதுக்கு கேட்பார்கள். அப்ப சில பேர் என்ன செய்யறது, இங்கிலீஷ்ல சின்னா அதை அப்படியே விட்டுட்டு இருக்கிறது, எஸ் வச்சு கொண்டு இருக்கிறது. ஆனா இந்தியாவில ரிசல்ட்ஸ் உங்களோட Z ஸ்கோர் எல்லாமே சில கோர்ஸுக்கு காணுமாக இருக்கும். ஆனா நீங்க இந்த இங்கிலீஷ் சியை சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி, திருப்திப்படுத்தாட்டி உங்களுக்கு அது கிடையாது. இதுவே உங்களுக்கு முதல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் முதல் முறை உங்களுக்கு எஸ் வந்திருந்தாலும் பிறகு அதை எடுத்து அதுக்கு ஒரு சியை வச்சிருக்கலாம். அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுகளை நீங்கள் அறிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தயார்படுத்தலை செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேலதிகமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் எங்களோட வவுனியா பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்ல போறேன். வவுனியா பல்கலைக்கழகத்துல 3 பீடங்கள் இருக்குது. பிரியோ விஞ்ஞான பீடம், வணிக கற்றல் பீடம், தொழில்நுட்ப பீடம். இந்த 3 பீடத்திலையும் பிரயோக விஞ்ஞான பீடமும் தொழில்நுட்ப பீடமும் இந்த ஸ்டெம் நோக்கி போகுது. பட் அதுக்கு மேலதிகமா என்னமொன்று சொல்ல விரும்புறேன். இந்த தொழில்நுட்ப பீடம் அல்லது தொழில்நுட்ப பிரிவு GC அட்வான்ஸ் லெவல்ல தொழில்நுட்ப பிரிவு வந்தது வந்து
இந்த காரணம் ஆர்ட்ஸ் கலைப்பிரிவில் போய் கலைப்பிரிவு மாணவர்கள் வேலையில்லா பிரச்சனை நிறைய எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் அங்கால அவர்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த தொழில்நுட்ப பீடம் உருவாக்கப்பட்டது. அப்ப கூடுதலா பிரிவுக்கு போறவர்கள் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதத்துல தங்களால முடியாது குறைவாக இருக்கிறவர்கள் தான் இந்த கலைப்பிரிவை நாடி போறது. மற்றது சயின்ஸ் படிக்க கஷ்டம் என்று யோசிக்கிறார்கள் போறது. அப்ப உங்களுக்கு அதை இலகுபடுத்தித்தான் இந்த தொழில்நுட்ப பிரிவு உருவாக்கப்பட்டது. அப்ப தொழில்நுட்ப பிரிவு உருவாக்கப்பட்டா இலங்கையில பல பல்கலைக்கழகங்கள்ல இப்ப தொழில்நுட்ப பீடமும் வந்துட்டுது. தொழில்நுட்ப பீடத்துல நீங்கள் அந்த தொழில்நுட்பத்தை நோக்கி தொழில்நுட்பத்தை கற்கத்தக்கதாக இருக்கும். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், அதை விட உயிரியல் தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம் எல்லாம் கற்கத்தக்கதாக இருக்கிறது. அப்ப அதையும் கலைப்பீடத்தை தெரிவு செய்கிற மாணவர்கள் தொழில்நுட்ப பீடத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எந்த பீடத்துக்கு போனாலும் எதை செய்தாலும் மாணவர்கள் நீங்கள் கவனம் எடுத்து படித்து அதற்கான தேவைகளை, பல்கலைக்கழக உட்பிரவேசித்தலுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு பல்கலைக்கழகத்துல பல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தெரிவு செய்ய வேண்டியது உங்களை, அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது உங்களோட முயற்சியில தான் தங்கி இருக்குது. அடுத்ததாக இந்த வவுனியா பல்கலைக்கழகத்துல நான் சொன்ன மாதிரி 3 பீடங்கள், அதுல 2 இந்த ஸ்டெம் என்ற இதுக்கு கீழே வருகுது. அதுல பிரயோக விஞ்ஞான பீடம் இப்ப கிட்டத்தட்ட 28 வருடங்களாக கற்கனறிகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறது. இங்க உள்ள கற்கனறி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவருக்கு, மேத் ஸ்ட்ரீம், அதாவது கணித பிரிவு A-level முடிச்சவருக்கு அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் என்ற ஒரு டிகிரி இருக்குது. அது ஒரு 3 வருஷ டிகிரி. அது அந்த டிகிரிக்கு அவர் என்டர் பண்ணி 2 வருஷம் நாங்கள் சில யூனிவர்சிட்டி சில கிரைட்டீரியால வச்சிருக்குது. இப்ப இவர் 2 வருஷம் முடிவில் இவ்வளவு GPA இந்த மாதிரி இவர் முடிச்சாருன்னா அவருக்கு 4 வருஷமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஸ்பெஷல் டிகிரி, ஒனர்ஸ் டிகிரி கொடுக்கப்படும். அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 வருஷத்தோட போவாரா இருந்தா அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் என்ற டிகிரியோட அவர் போவர். இதுவே அவர் 2 வருஷத்துல தேவையான இந்த யூனிவர்சிட்டி போடுற தேவைகளை பூர்த்தி செய்தால் அவர் 4 வருஷம் ஒனர்ஸ் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற டிகிரியோட போகலாம். இதுவே பயோ படித்து மாறவருக்கு நாங்கள் என்வாரன்மெண்டல் சயின்ஸ் என்ற ஒரு டிகிரி வச்சிருக்கிறோம். இந்த என்வாரன்மெண்டல் சயின்ஸ் டிகிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி என்று சொல்லுவோம், பல நோக்கு கொண்டது. இப்ப அதுக்குள்ள நீங்கள் என்வாரன்மெண்டல் சூழல் விஞ்ஞானம், அந்த சூழல் விஞ்ஞானத்துக்குள்ள வேற வேற பலதரப்பட்ட பிரிவுகளை நாங்கள் உள்ளடக்கி 4 வருஷ டிகிரியாவே கொடுக்குறோம். அவர் என்டர் பண்ணிக்கே அவர் 4 வருஷம் படிச்ச ஒரு டிகிரியோட போகலாம் என்ற ஒரு இதோட அவரை நாங்கள் கொடுக்குறோம். என்வாரன்மெண்டல் சயின்ஸ் என்ற டிகிரியை கொடுக்குறோம். இதை விட எந்த ஒரு பிரிவா இருந்தாலும், கலை பிரிவா இருந்தா என்ன, விஞ்ஞானம் என்ன, கணிதம் என்ன, வணிக பிரிவு, 4 பேரும் எல்லாம் ஆரண்டான்னு என்டர் பண்ண தக்க மாதிரி ஐடி டிகிரி ஒன்று வச்சிருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அந்த டிகிரிக்கு யாரும் வரலாம். ஆனா அதுக்கு நீங்கள் O-level மேத்ஸ்ல C வேணும், இங்கிலீஷ்ல S வேணும், அப்படி சில கிரைட்டீரியாவை நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்ப இந்த டிகிரியும் இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இதோட தொழில்நுட்ப பிரிவுல தற்சமயம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ற ஒரு டிகிரியை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு வரத்தக்க ஆக்கள் தொழில்நுட்ப GCE அட்வான்ஸ் லெவல் தொழில்நுட்ப பிரிவுல தொழில்நுட்ப ஸ்ட்ரீம், எஸ் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல படிக்கிறவர் இந்த இந்த தொழில்நுட்ப பீடத்துக்கு அவர் என்டர் பண்ணத்தக்கதாக இருக்கும். அதோட இன்னொன்னு நான் சொல்ல வேணும், ஈவன் வவுனியால உள்ள மாணவர்களுக்கு, இது பல்கலைக்கழகம் வவுனியாலே அமைந்திருக்குது. ஆனா வவுனியால A-level படிச்சுக்கிற மாணவர்களுக்கு தெரியாது இங்கே ஒரு என்வாரன்மெண்டல் சயின்ஸ் டிகிரி என்றதை நாங்கள் கொடுக்குறோம்ன்றது பலருக்கு தெரியாம இருக்கு. ஆனா நாங்கள் காலத்துக்கு காலம் ரிசல்ட்ஸ் வந்த உடனே மாணவர்களை கூப்பிட்டு இது சம்பந்தமான கருத்தரங்களை கொடுக்குறோம். ஆனா இன்னும் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு பத்தையில அவர்கள் அதை போடுவதில்லை. அப்ப அதனால எங்களுக்கு வார மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட மாணவர்கள்
சிங்கள மாணவர்களாக தான் இருக்கிறார்கள். அதிலும் கவலைக்குரிய விஷயம், வவுனியாவிலிருந்து ஒருவர் சில வேளையில அந்த ஒருவரும் இல்லாமலும் இருக்கிற காலங்களும் இருக்குது. அப்ப மாணவர்களுக்கு ஒன்றில் விழிப்புணர்வு பத்தாம இருக்கலாம், அல்லது அவர்கள் யோசிக்கலாம் நாங்கள் நெடுகலும் வவுனியாக்க இருந்த நாங்கள் இனி ஒரு எக்ஸ்போஷரை எடுப்போம் என்று வெளி பல்கலைக்கழகத்தை சூஸ் பண்றவராலும் இருக்கலாம். நாங்கள் அதிலும் அதிகம் பிழை சொல்வதற்கு இல்லை. ஆனால் சில பேர் நீங்கள் எனக்கு தெரியும் கன பிள்ளைகள் படிக்காம டிகிரி முடிக்கிறே இல்லைன்னா வீட்டுல கஷ்டம், பண வசதி இல்லையண்டு. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு வவுனியால இருந்தோண்டு வவுனியால ஒரு டிகிரி முடிச்சால் அது ஒரு வரப்பிரசாதம் தான். மற்றது என்ன ஒன்று சொல்லணும், சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, இந்த கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும், பேராதனைக்கு தான் போகணும் என்ற ஒரு இது இருக்குது. அப்படி இல்லை, நீங்கள் படித்து முடித்து டிகிரியோட வலிக்கிட்டா எல்லாருமே டிகிரி தான். அது என்ன டிகிரி, இப்ப மெடிக்கல் அது செப்பரேட், அதை விடுங்கோ. என்ஜினியரிங் அதுவும் ஹை லெவல்ல இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு டிகிரியும் எல்லாமே சரிதான். இப்ப இந்த இந்திய சூழல் விஞ்ஞானம், இந்த என்வாரன்மெண்டல் சயின்ஸ் டிகிரி முடிச்ச பல பிள்ளைகள் இன்றைக்கு பிஹெச்டி முடிச்சு வெளியில ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ் எல்லாம் போய் பிஹெச்டி முடிச்சு நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறார்கள். அதுல நாசாவிலே ஒரு ஆள் வேலை செய்கிறார். அதுக்கு மேலால இங்க எங்கட நாட்டில அவர்கள் நீங்கள் இன்னொரு சர்வீஸ் உங்களுக்கு தெரியும், படித்து முடிச்சு பட்டதாரி ஒன்றில் நீங்கள் சுயதொழில் செய்யலாம். இல்லை உங்களுக்கு சுயதொழில் இல்லை, நாங்கள் அரசாங்க வேலைக்கு போறோம்டா உங்களுக்கு தெரியும் போட்டி பரீட்சைக்கு நீங்கள் போட்டி பரீட்சை எழுத வேண்டும். அது எந்த டிகிரியும் நீங்கள் போட்டி பரீட்சை எழுதலாம். அப்ப அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, இது விவசாய பட்டதாரி தான் எழுதலாம் அல்லது சூழல் விஞ்ஞானம் எழுதக்கூடாது, அப்படி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் யாரும் அந்த போட்டி பரீட்சைக்கு எழுதலாம். போட்டி பரீட்சையில சித்தி அடைந்து இந்த என்வாரன்மெண்டல் சயின்ஸ் முடிச்ச ஆக்கள் போட்டி பரீட்சை சித்தி அடைஞ்சு அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்ரட்டரி, அப்ப அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்ரட்டரி ஏடிஎஸ் சொல்லுவோம், அவர் டிவிஷனல் செக்ரட்டரியா வருவார். அதுக்கு அடுத்ததான் அவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் தான் நாங்க சொல்லுவோம் ஜிஏ, அரசாங்க அதிபர். அப்ப அந்த அளவு பொசிஷனுக்கு போறதுக்க வாய்ப்பு இருக்குது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சோதனை எழுதி வரணும். அதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், சயின்டிபிக் சர்வீஸ், அப்படி சர்வீஸுக்குள்ளார வந்தாலும் நீங்கள் டாப் பொசிஷனுக்கு போகலாம். அப்ப ஒரு டிகிரி தான் உங்களுக்கு அதுக்கு தேவை. ஒரு டிகிரி இருந்தா தான் நீங்க அந்த சோதனை எழுதலாம். இதுக்கு மேலால நீங்கள் டிகிரியை முடிச்சு போட்டு ஒரு சுயதொழிலை செய்யலாம். அப்ப எதை செய்வதா இருந்தாலும் உங்களுக்கு டிகிரி தேவை. ஆனா நீங்க சொல்லக்கூடாது எங்கட நாட்டிலே இப்ப வாய்ப்பு இல்லையண்டு. வாய்ப்பு தாராளமா இருக்கு. நான் இப்ப சொன்னேன், நான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நீங்கள் சரியாக ஃபில் பண்ணாததால அந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறீங்க. அது ஒன்று. அதை விட அட்வான்ஸ் லெவல்ல பாடத்தை சூஸ் பண்றது சரியா சூஸ் பண்ணி நீங்களா இருந்தால் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸை உங்களுக்கு தெரியும் உங்களோட லெவல். இப்ப எல்லாரும் என்ன செய்யறது, நான் டாக்டர் அவரோடும் என்ஜினியர் அவரோடும் பயோல போய் இருக்கிறது, மேத்ஸ்ல போய் இருக்கிறது. சில வழியில உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த லெவலுக்கு போக இயலாது. ஆனா வீட்டுல பேரண்ட்ஸ் உந்துதல் இருக்கலாம். அதை விடுத்து நீங்கள் உங்களுக்கு எது கூட வருமோ அந்த பாடத்தை சூஸ் பண்ணி அதுல நல்லா ஸ்கோர் பண்ணினீங்கன்னா நீங்கள் மற்ற எவ்வளவோ ஃபீல்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ள எல்லாம் நீங்க போகலாம், நல்ல டாப் பொசிஷனுக்கும் வரலாம். இந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு இதுக்கு மேலதிகமா இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக நினைக்கிறேன் இனி வர்றவர்கள் கதைப்பார்கள். அதோட உங்களுக்கு மேலதிக தேவை, நீங்கள் வவுனியால இருக்கிறீங்களா வவுனியாவில வரலாம், அங்கால கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், யாரும் எங்கேயும் போகலாம். யாழ்ப்பாணத்திலும் பல்கலைக்கழகம் இருக்குது, அங்க கிட்டத்தட்ட 11-12 பீடங்கள் இருக்குது, தொழில்நுட்ப பீடம் அங்கேயும் இருக்குது. அப்ப இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப மெயின் இப்ப உங்களோட லெவல்ல நீங்கள் 9, 10, 11 அந்த பாடத்தெரிவு மிக மிக முக்கியம் உங்களோட ஏ லெவலுக்கு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி ப்ரொஃபசர் அனந்தினி நந்தகுமாரன். உங்களுடைய கருத்துகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் மாணவர்கள் இருக்கிற அவேர்னஸ், அந்த அவர்களுக்கு ஒரு சில விடயங்கள்ல அவர்கள் மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களுக்கு தேவையான விடயங்களை மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். அதை விட இருக்கின்ற ஆப்ஷன்கள், இலங்கையிலேயே பல ஆப்ஷன் இருக்கின்றது என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாகவும் கூறி, மேலும் அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ளலாம்,
பல்கலைக்கழகங்கள் சென்று பீடங்களை பார்க்கலாம் என்கின்ற செய்தியையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இது பற்றிய மாணவர்களுடைய பல்கலைக்கழக தெரிவு வரும்போது, இந்த சட்கோ வந்த பிறகு தெரியும் போது தொடர்ச்சியாக இப்படியான கருத்தரங்களை மேலும் மேலும் ஆர்கனைஸ் பண்ணுவோம் என்று கூறி, மேலும் உங்களுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் டாக்டர் எஸ்.கே. நவரட்னராஜா. அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கல்வி புலத்தில் என்னுடன் பயணித்தவர். பல காலமாக ஸ்டெம் கல்வியை நோக்கிய ஒரு பயணத்தில் மிகவும் பல மாணவர்களை எங்களுடைய பல்கலைக்கழகம் மட்டுமில்லை, மாணவர்களை பாடசாலையில் மிகவும் சிறந்த தெரிவுகளை நோக்கி நகர்த்துவதில் மிகவும் வெற்றியை சாதித்தவர். அவருடைய கருத்துகள் நேரடியாக மாணவர்களை சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. அவரிடம் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை நான் வரவழைக்கின்றேன். டாக்டர் எஸ். நவரட்னராஜா, அவங்களுடைய இதை அன்மியூட் பண்ணி கொண்டு வாங்க. நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ முரளி அண்ணா. இந்த ஒரு நேரத்தில் முரளி அண்ணா மற்றது எங்களுடைய ஐஎம்இட்டுன் நிறுவனம் நிறுவனம் வந்து பல்வேறுபட்ட வேலைகளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்றாங்க. மாணவர்களுக்கு உணவு வழங்குற விடயங்கள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைச்சு கொடுக்கறது, பல்வேறுபட்ட கல்வி நடவடிக்கையில் மாணவர்களை ஊக்குவிக்கிறது. அதுவும் குறிப்பாக எங்களுடைய கிராமப்புறங்கள், கரையோர பிரதேசங்கள், மலையத்தினுடைய மிகவும் வறிய பிரதேசங்களை நோக்கி ஐஎம்இட்டுன் நிறுவனத்தினுடைய கல்வி செயற்பாடுகள் அமைந்திருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சேர்த்து நாங்களும் இவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு இது ஒரு புதிய முயற்சி இந்த வருடம். அதுவும் ஒரு நேற்றைய தினம் ஏலெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கிற ஒரு நேரத்தில் இந்த ஒரு டிஸ்கஷன், அதில் என்னையும் நினைச்சு கொண்டதுக்கு நன்றி. பொதுவாக வந்து இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல எல்லா இடங்கள்லையும் பொதுவாக நடக்கிறது. பல்வேறு தளங்களில் நாங்களும் இதை கதைச்சிருக்கிறோம். மாணவர்கள் வந்து யூனிவர்சிட்டி கோர்சஸை செலக்ட் பண்ண போகிற நேரத்தில் இப்படியான ஒரு செமினார் அல்லது ஒரு டிஸ்கஷன், உண்மையிலே இது வந்து மாணவர்கள் ஆண்டு 9, 10 படிக்கிற காலத்தில் இருந்து இந்த விடயங்களை தெரிஞ்சு கொண்டு அதற்கான ஒரு ஏற்பாடுகளை மாணவர்கள் செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து இன்னும் பிரயோசனமாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் மிச்ச காலமாக கதைச்சிட்டு வந்தோம். அதுக்கான ஒரு முயற்சியாக இன்றைக்கு ஐஎம்இட்டுன் வந்து இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பல்கலைக்கழகத்துக்கு ஏலவில் எழுதி முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் போகிற நேரத்தில் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட, மாணவர்கள் வந்து ஈவன் ஏலெவல் படிக்கிறதுக்கு முதல்லயே இந்த மாதிரியான விடயங்களை மாணவர்கள் தெரிஞ்சு கொள்றது, பல்கலைக்கழகங்களினுடைய நடைமுறைகள், என்ன மாதிரியான கோர்ஸ் செலக்ட் பண்றது, வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனால இந்த ஒரு நிகழ்வுல நான் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய புள்ளி விபரங்களை இதுல போட்டு, ரவி எனக்கு ஷேரிங் பண்றதுக்கு ஆப்ஷன் யா ஓகே. ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீன் என்னோட ஷேர் பண்ண ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா, மடிவா தெரியுது. ஓகே, இதனுடைய தலைப்பு வந்து ஃப்ரம் ஏ லெவல் டு யூனிவர்சிட்டி. நாங்க அடுத்ததா ஏ லெவல்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு மாணவர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது. அப்ப இது ஏ லெவல் படிக்கிற மாணவர்களுக்கு ஆனதுன்னு சொல்லி இல்லை, ஈவன் 9, 10ல படிக்கிற மாணவர்களும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இப்போதே தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரியான கோர்சஸ்களை செலக்ட் பண்றது, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க 9, 10ஆம் வகுப்பு படிக்கிற நேரமே நீங்க அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு வசதியா இருந்துச்சுன்னு சொன்னா நல்லா. ரவி எனக்கு அவங்க யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல கிளிக் பண்றாங்க, அதுகளை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க. நோட்டேட் பண்றாங்க, அதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி விடுங்க எக்ஸ்டர்னலா. ஓகே, முதல்ல நாங்க இந்த ஒரு தரவு வந்து நாங்க பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. 2015 இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் மாணவர்களுடைய ஓலெவல் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை, அதாவது பாடசாலையில மாணவர்கள் ஓஎலுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு முகம் கொடுக்குற மாணவர்களினுடைய எண்ணிக்கை, அதுக்கு பிறகு அதுல எத்தனை மாணவர்கள் வந்து ஏலெவல்
பரீட்சைக்கு முகம் கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு எத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைடு ஆகுறாங்க, கடைசியா யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத காட்டுற ஒரு வரைபடம் தான் இது. 2015 தொடக்கம் 2021 இது ஒரு 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 நாங்க ஒரு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்காக இந்த ஒரு வரைபடம் தரப்பட்டிருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2,75,000 மாணவர்கள் வந்து ஓலெவல் எக்ஸாம் எழுதுறாங்க. அது இப்போ கடைசி காலங்களில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் அது போயிருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 லட்சம் தொடக்கம் 2,50,000 மாணவர்கள் தான் ஏலெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு இதில் நிலைக்கு போகிறாங்க. அதில் ஒரு சில மாணவர்கள் ஓயிலோட விட்டுட்டு போகிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த இதுலையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,50,000 வரையான மாணவர்கள் வந்து ஏலெவல் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா அவங்க யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைடு ஆகிற ஒரு நிலைமை இருக்குது. யூனிவர்சிட்டிக்கு அவங்க நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா 3 S எடுக்கிற மாணவன் வந்து யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைடு. அதுதான் எங்களுடைய இலங்கையினுடைய கல்வி அமைப்பினுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ். அப்போ அது வந்து நீங்க 3 S எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவன் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகலாம். ஆனா இதுல நாங்க விசேஷமா கவனிக்க வேண்டிய அந்த கடைசி இது யூனிவர்சிட்டிக்கு எத்தனை மாணவர்கள் என்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 40,000 அளவுல தான் இப்போது வரைக்கும் இருக்கு. இன்னும் கூட 50,000 அது தொடரல. 3 லட்சம் வரைக்கும் ஆரம்பிச்ச ஒரு மாணவர் கூட்டம் வந்து கடைசியா ஒரு 50,000 வரைக்கும் தான் யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெறுறாங்க. அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய இலங்கையினுடைய இந்த ஒரு இலவச கல்வியினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருக்கிறது ஒரு காரணம். அதாவது எங்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் வந்து இலவச கல்வி வந்து கிடைக்கிறது இல்லை. ஆகவும் குவாலிஃபைடான மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு இலவச கல்வி கிடைக்குது. நாங்களும் இந்த ஒரு நிகழ்ச்சி நிரல்கள் மூலமா மாணவர்கள் வந்து இலவச கல்வி கூட உள்வாங்கி நீங்களாம் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க நிறைய வேலை திட்டங்கள் செய்யறோம். அதனாலதான் எங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் நிறைய வறிய மாணவர்கள் அல்லது வறிய பிரதேசங்களை நோக்கி இருக்குது. அப்ப அதனால இந்த ஒரு இலவச கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கு மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய சவால்கள் இருக்கிறத நாங்க இந்த ஒரு வரைபடத்தின் கூட நாங்க பார்த்து கொள்ளலாம். அதாவது மாணவர்கள் நிறைய குவாலிஃபைடான மாணவர்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படுற எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவான ஒரு நிலையில இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இது இந்த ஏலெவல் பரீட்சையினுடைய மிகப்பெரிய ஒரு போட்டித்தன்மையை இது வந்து எங்களுக்கு காட்டுது. அப்ப நாங்க மாணவர்கள் வந்து ஒவ்வொரு நிலையும் தாண்டி வர நேரத்துல எவ்வளவு கவனமா படிக்கணும். அதுவும் குறிப்பா ஏலெவல் படிக்கிற காலத்துல யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு போட்டி பரீட்சையா இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்க இந்த ஒரு வரைபடத்தை கூட பார்த்துக்கலாம். இந்த ஒரு காரணத்தினாலதான் ஏலெவல் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய நாட்டுல மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு பரீட்சையா இருக்கிறதை நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு புள்ளி விபரம் வந்து மாணவர்களுக்கு தெளிவா சொல்லுது அவங்க எந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு முதல்ல கதைச்ச ப்ரொஃபஸர் அவங்களும் சொன்னாங்க நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 16 பல்கலைக்கழகங்கள் வந்து நாட்டில் இருக்குது. அந்த 16 பல்கலைக்கழகங்களோட சேர்த்து 2 வளாகங்கள் கேம்பஸ்கள் அது 2 யூனிவர்சிட்டிஸோட இணைஞ்சது. அது தவிர 2 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி மொத்தம் 20 பல்கலைக்கழகத்தோட சம்பந்தப்பட்ட அதாவது இலவச கல்வி வழங்குற நிறுவனங்கள் இருக்குது எங்களுடைய நாட்டுல. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், பேராதனிய தொடக்கம் மிக பழமையான யூனிவர்சிட்டி பேராதனிய தொடக்கம். கடைசியா 2021ஆம் ஆண்டு எங்களுடைய பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு கொண்ட வவுனியா வளாகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சிருந்த வவுனியா வளாகம் வந்து பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு எங்களுடைய அற்புதராஜா சார் வந்து எங்களுடைய முதலாவது வைஸ் சான்சலரா அந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியா பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல நாடும் கவனம் செலுத்திட்டு வராங்க. நிறைய ஒரு சிக்கல்களுக்கு மத்தியில எதிர்காலத்துல இன்னும் நம்பர்ஸ் வந்து அதிகரிக்கப்படலாம். இந்த ஒரு பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கையை தாண்டி வேறு சில நிறுவனங்களும் இலவச கல்வியை கொடுக்குற நிறுவனங்கள் நாங்க இருக்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து எங்களுடைய
வளமையான பல்கலைக்கழக நடைமுறைக்கு நாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் போட்டு போற மாதிரியான அந்த ஒரு செட்டப்புகளால இந்த ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி இல்லை. ஆனா அதை தவற விட்ட மாணவர்கள் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி ஃப்ரீயா அவங்க எஜுகேஷனை நிறைய டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீயா செஞ்சு கொள்ளலாம். அது தவிர எங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ரீ எஜுகேஷன் வழங்குற நிறுவனங்கள் இருக்குது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அட்வான்ஸ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ வந்து ஆஃபர் பண்றாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி ஒன்று இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் மாணவர்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நிரப்பி செகண்ட் ஃபார்ம் நிரப்பி அந்த பல்கலைக்கழகங்களை தவற விட்டுருந்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்க இலவச கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கும். அது தவிர இன்னும் சில ஃப்ரீ எஜுகேஷன் வழங்குற நிறுவனங்கள் இருக்குது. பிக்ஸு யூனிவர்சிட்டி, புத்திஸ்ட் அண்ட் பாலி யூனிவர்சிட்டி. எங்களுக்கு அது தமிழ் மாணவர்களுக்கு அது அநேகமான தமிழ் மாணவர்களுக்கு அது சரி வராது. அதே நேரத்தில் ஜான் கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, அதுவும் கூட இந்த இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவுல யாராவது சேர விரும்புறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த பல்கலைக்கழகத்துல எஜுகேஷனை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். அந்த பல்கலைக்கழகத்துல காசு கட்டி நீங்க படிக்கலாம். அதே நேரத்துல நீங்க ஒரு இலங்கையினுடைய இந்த பாதுகாப்பு பிரிவுல நீங்க இணைஞ்சு கொள்றதா இருந்தா நீங்க அந்த யூனிவர்சிட்டிலையும் ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கொள்ளலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி நிறைய நிலையங்கள் இருக்குது நாடு முழுக்க. ஓஷன் யூனிவர்சிட்டி, அது தவிர ஹையர் நேஷனல் டிப்ளோமா வழங்குற ஸ்லியேட்டுங்கிற நிறுவனம், நேஷனல் டிப்ளோமா இன் இன்ஜினியரிங் சயின்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, நேஷனல் அப்ரெண்டிஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அத்தாரிட்டின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் வந்து ஃப்ரீயான எஜுகேஷன் வழங்குற நிறைய நிறுவனங்களை நாங்க இதுக்குள்ளால பார்க்கக்கூடியதா இருக்கு. மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதாவது ஒரு சில மாணவர்கள் வந்து ஏதாவது யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு கிடைக்கல அப்படிங்கிற நேரத்துல வேற ஒரு துறையை தெரிவு செய்யறதுக்கு முதல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். கல்வியில இருந்து வெளுத்தி போற ஒரு நிலையை தாண்டி இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். இப்ப இந்த விஷயங்களை நீங்க எங்க பார்த்து கொள்ளலாம்னு சொன்னா யூஜிசியினுடைய ஹேண்ட்புக்ல வந்து இந்த ஒரு தகவல்கள் இன்னும் டீட்டெயில்டா இருக்குது. இப்ப நான் சொன்னதை தாண்டி இன்னும் டீட்டெயிலா நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க இந்த ஒரு யூஜிசி ஹேண்ட்புக்ல பார்த்துக்கொள்ள. நான் கடைசியா அதுக்கான லிங்க் தரேன், நீங்க ஃப்ரீயா அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கடைசியான ஒரு ஸ்லைட்ல நான் இதுக்கான லிங்கை நான் தரேன், எங்க இருந்து நீங்க எடுக்கலாம்னு சொல்லி. அது தவிர மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு ஜிசிஇ ஓஎல் எக்ஸாம் ஏஎல் எக்ஸாம் முடிச்சோன்னு என்ன மாதிரி மாணவர்கள் உள்வாங்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த உள்வாங்கப்படுறது வந்து முதலாவது ஆல் ஐலண்ட் மெரிட் கோட்டான்னு சொல்லி 40% மாணவர்களை வந்து மெரிட் பேசிஸ்ல அவங்க பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்குவாங்க. இது வந்து ஆகவும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த முதல் 40% மாணவர்களை வந்து அவங்க கேட்கிற சாய்ஸ் படி யூனிவர்சிட்டிஸுக்கு அவங்க கொடுப்பாங்க. இது வந்து மாவட்ட கோட்டாக்குள்ளால வராது. இது அதாவது நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாணவர்கள் வந்து ஆல் ஐலண்ட் கோட்டாக்குள்ளால அவங்கள உள்வாங்கப்படுவாங்க. இதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு 55% ஒரு மாணவர் எண்ணிக்கையை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ளால உள்வாங்குவாங்க. அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற அந்த சனத்தொகையினுடைய அடிப்படையில 55% மாணவர்கள் எண்ணிக்கை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ளால உள்வாங்குவாங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், என்னன்னு சொன்னா நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து நீங்க வந்து எப்பயுமே இந்த ஆல் ஐலண்ட் மெரிட் கோட்டாக்குள்ளால போறதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். நல்லா படிக்கிற மாணவர்கள் நீங்க அப்படி ஒரு முயற்சியை நீங்க எடுப்பீங்களா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்னொரு மாணவர் போறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க. அதாவது நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோட்டால இல்லாம ஆல் ஐலண்ட் மெரிட்ல நீங்க போக முயற்சிக்கிற நேரத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு மாணவனுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்ப நல்லா படிக்கிற மாணவர்கள் எப்பயுமே இந்த ஒரு ஆல் ஐலண்ட் மெரிட் கோட்டாக்கு நீங்க அதுக்கு ஒரு கண் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப இதுல இந்த ஒரு 95% போக மிச்சமான ஒரு 5% வந்து டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஒரு 5% டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுல இருந்து இன்னொரு 5% மாணவர்களை வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் யூஜிசி வந்து வழங்குறாங்க. அதே இந்த பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் 16 மாவட்டங்கள் இருக்குது. இப்ப நீங்க இதுல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அல்லது பார்க்கிற அநேகமான மாணவர்களுடைய மாவட்டங்கள் வந்து இந்த ஒரு மாவட்ட எண்ணிக்கை இந்த 16 மாவட்டங்களுக்குள்ளால ஒரு மாவட்டமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிதானே? இது கல்வியில பின்தங்கிய மாவட்டங்கள். பொதுவா
கொழும்பு அல்லது கண்டி மாதிரியான ஒரு நகர்ப்புற மாவட்டங்களை தவிர வேற மாவட்டங்கள்ல வந்து இந்த ஆசிரியர் பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை அதுகளை கருத்தில் கொண்டு இந்த ஒரு 16 மாவட்டங்களுக்கு 5% அடிஷனல் கோட்டாவும் அவங்க தாராங்க. இப்ப இதுகளை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் எப்படி உள்ளீர்ப்பு நடக்குதுன்னு சொல்லி. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இந்த ஆர்ட் ஸ்ட்ரீம்ல படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சில ஆர்ட் ஸ்ட்ரீம் பாடநெறிகளை தவிர அவங்களுக்கான யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வந்து எப்பயுமே ஆல் ஐலண்ட் மெரிட் கோட்டால தான் வரும். அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து இல்லை. என்ன சொன்னா ஆர்ட்ஸ் பாடங்களை எடுக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து சரியான கூட இருக்கிறனால இந்த ஒரு ஆல் ஐலண்ட் மெரிட் கோட்டால மட்டும்தான் ஒரு அநேகமான ஆர்ட்ஸ் பாடங்களுக்கான ஒரு பல்கலைக்கழகங்களுடைய உள்ளீர்ப்பு வந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சில பாடங்கள், உதாரணத்துக்கு சங்கீதம், நடனம், நாடகமும் மரங்கியலும், கற்புலக்கலை அந்த மாதிரியான ஒரு சில பாடங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்து இருக்குது. அது தவிர மற்ற ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய பாடங்களுக்கு இந்த ஒரு ஆல் ஐலண்ட் மெரிட் கோட்டா தான் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இல்லை. அப்ப அவங்களுக்கான போட்டி வந்து மிகவும் ஒரு கடினமான போட்டி. அப்ப அதை நீங்க ஞாபகத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிரசன்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு சில இடங்கள்ல நான் வந்து இந்த யூஜிசி ஹேண்ட்புக் 2023-24 வந்த அதனுடைய பக்கங்களை இதுல போட்டிருக்கேன். நீங்க மேலதிகமான தகவல் வேணும்னு சொல்லி சொன்னா அந்த புத்தகத்துல உள்ள இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர ஒரு மாணவன் வந்து எப்படி யூனிவர்சிட்டிக்கு ஒரு தகுதியானவரா கன்சிடர் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நீங்க ஏ லெவல்ல 3 S சித்திகளை பெற்றிருந்தீங்கன்னாவே நீங்க யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைடான ஒரு ஆள் அப்படிங்கிறத இலங்கை யூஜிசி வந்து சொல்லுது. அதாவது நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரீம்லையும் 3 S சித்திகளை பெற்றிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பாடநெறிய விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதியை பெறுறீங்க. அது தவிர இந்த காமன் ஜெனரல் பேப்பர்னு சொல்லி ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர்ல நீங்க 30 வீதமான ஒரு புள்ளிகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அது மேலதிக தகமை. அது சில நேரங்கள்ல நீங்க 3 S எடுத்துட்டு உங்களுக்கு இந்த 30 வீதம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு போக முடியாது. ஆனா இந்த 30 வீதத்தை நீங்க அடுத்த எக்ஸாம்ல எழுதி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கூட நீங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சாதாரணமா இதுல பாக்குற நேரத்துல 3 S தானே நாங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் கூட, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த முதலாவது போட்ட அந்த ஸ்லைட்ல இருக்கிற அந்த புள்ளி விபரம் படி இது வந்து சரியான ஒரு போட்டி பரீட்சை. ஆக 3 S எடுக்கிற ஒருத்தர் குவாலிஃபைடு தானே ஒழிய பல்கலைக்கழகங்களுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து சரியான குறைவு. காரணம், எங்களுடைய நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை குறைவு, அதுக்கு உள்ளே இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதனால இந்த 3 Sங்கிறது வந்து ஒரு பாக்குறதுக்கு எங்களுக்கு சின்னதா தெரிஞ்சாலும் நீங்க 3 S எடுத்தா பல்கலைக்கழகங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து சரியான குறைவா தான் இருக்கும். அப்ப நீங்க 3 S தாண்டி மிக அதிக பெறுபேறுகளை நீங்க பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இது தவிர ஒரு சில பாடங்களுக்கு, உதாரணத்துக்கு மெடிசின் படிக்கிறதா இருந்தா இந்த 3 S தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான பெறுபேறுகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 30 வீதமான புள்ளிகள் கூட நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாட்டி வேற அட்டெம்ப்ட்ல எடுத்து கொடுத்து கூட நீங்க போகலாம். அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க இந்த யூஜிசியினுடைய ஹேண்ட்புக்ல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது கடந்த வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்ட கோர்ஸ்களினுடைய எண்ணிக்கை. இதுல நான் வந்து எல்லாத்தையும் இதுல காப்பி பண்ணி போடல. நான் பிறகு வர ஒரு ஸ்லைட்ல நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அதுகளை போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பாடநெறிக்கும் பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்கள் உள்ளிருக்கிற எண்ணிக்கை காட்டி இந்த ஒரு டேபிள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க முதலாவது கோர்ஸ் கோடு 001ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெடிசின் கடைசி வருஷம் 2088 மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு உள்ளிருக்கப்பட்டாங்க. இப்ப பல்வேறுபட்ட நாட்டினுடைய பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாணவர்கள் வந்து ஒரு சில மாணவர்களுக்கு தொடங்கியாச்சு, இன்னொரு சில மாணவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடங்க போகுது. அப்படி ஒவ்வொரு கோர்சஸுக்கும் எத்தனை மாணவர்களை உள்ளிருக்கிறாங்கிற ஒரு அட்டவணை தான் இது. இந்த அட்டவணை இந்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கோர்ஸ் கோடு 029ல இந்த பக்கம் முடிஞ்சு இந்த பக்கம் 110ல தொடங்குது. அப்படின்றா நான் எல்லாத்தையுமே இதுல இன்க்ளூட் பண்ணல. நான் பிறகு இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுறேன். இது ஒரு இந்த மொத்த எண்ணிக்கையை காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 43,204 பேர் கடந்த வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்பட்டாங்க. இதுல நீங்க 2018ல 34,000 பேர் வரைக்கும் உள்ளிருக்கப்பட்டாங்க. அப்படியே அந்த ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
இந்த மாணவர்களினுடைய பல்கலைக்கழகங்களோட உள்ளிருக்கிற எண்ணிக்கை வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போறதை நாங்க கடந்த சில வருடங்கள்ல நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அதுவும் குறிப்பா 2019 இருந்து 2020 அல்லது 2020 இருந்து 21 22 காலப்பகுதியில பெரும் எண்ணிக்கையான அதிகப்படியான மாணவர்களை பல்கலைக்கழகங்கள் உள்ளிருத்ததை நாங்க காணக்கூடியதா இருந்தது. அதுவும் குறிப்பா இந்த ஸ்டெம் பாடங்களுக்கான ஒரு மாணவர்களுடைய உள்ளீர்ப்பினுடைய எண்ணிக்கை தான் அதிகப்படுத்தப்பட்டிருந்ததை நாங்க கவனிக்கக்கூடியதா இருக்கணும். புது புது பாடநெறிகள் வந்திருக்கிறனால இந்த ஸ்டெம் பாடங்களுக்கான மாணவர்களுடைய எண்ணிக்கையை தான் அதிகரிச்சாங்க. அப்ப இந்த கடந்த வருடம் வந்து 43,204 பேர் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை வந்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்பட்டது. கடைசி 2 வருஷத்துக்குள்ளால இந்த ஒரு மாற்றம் வந்து பெருசா இல்லை. ஆனா அதுக்கு முந்தைய 3 வருஷத்துக்குள்ள ஒரு கணிசமான எண்ணிக்கையில பல்கலைக்கழகங்களோட மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. அதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா 2020-21 நான் முதல்ல சொன்ன மாதிரி அதிகப்படியான மாணவர்களுடைய எண்ணிக்கை உள்ளிருக்கப்பட்டது. அதுக்கான காரணம் வந்து புதுசா கொண்டு வந்த நிறைய கோர்ஸுகள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2020-21 கொண்டாந்த கோர்ஸுகளை நீங்க பார்க்கலாம். அநேகமான எல்லா கோர்ஸுகளுமே ஸ்டெம் சம்பந்தமான கோர்ஸுகள். கணிதம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் சார்ந்து மாணவர்கள் படிச்சு வார ஒரு கோர்ஸுக்கான ஒரு பல்கலைக்கழகங்களுடைய தெரிவு கொண்டு வந்த ஒரு புதிய கோர்சஸ்களை தான் நாங்க இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த வருஷம் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 4 கோர்ஸ், அதுக்கு பிறகு இன்னொரு 3 கோர்ஸ். ரீசெண்டா வந்து இந்த நீங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரியான பாடங்கள் வந்து மிக பெரிய அளவுல கதைக்கப்பட்டதை நாங்க பார்க்கலாம். அதுகளுக்கான மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமான அளவுல அதிகரிக்கப்பட்டு அல்லது புதிய இந்த மாதிரியான பாடங்களை வழங்குற கோர்ஸ்களை யூனிவர்சிட்டியில இன்ட்ரடியூஸ் பண்ணி மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கிறத நாங்க காணக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த கடைசி ஒரு 2-3 வருஷத்துல நிறைய டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நியூ டிகிரி ப்ரோக்ராம் வந்து இந்த கடந்த 4 வருடங்கள்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஸ்டெம் பாடங்களுக்கான ஒரு புதிய பாடநெறிகளை தான் அவங்க கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க அந்த முதல்ல பார்த்த அதே ஒரு இந்த டேபிள் தான் அது. அந்த கோர்ஸ் கோடுக்கு எதிராக எத்தனை மாணவர்களை உள்ளிருத்தாங்க. அதுல நான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னா இதுல எந்தெந்த பாடங்கள் வந்து ஸ்டெம் பாடங்கள் அல்லது நான் ஸ்டெம் பாடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளை வந்து உருவாக்கி இருக்கிறேன். இந்த டேபிள் வந்து உருவாக்கப்பட்டது ChatGPT-னுடைய உதவியோட உருவாக்கப்பட்டது. சில நேரங்களில் ChatGPT வந்து எல்லாத்தையும் சரியா தர்றதுக்கான வாய்ப்புகள்ல இதுல தவறுகளும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் ஈவன் எனக்கும் கூட அதை சரியா ஒரு சில பாடங்கள் வந்து இது ஸ்டெம் பாடமா அல்லது நான் ஸ்டெம் பாடமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இதுல தரப்பட்டிருக்கிற அந்த ஒரு விடயம் வந்து அநேகமான பாடங்களுக்கு சரியா தரப்பட்டிருக்கிறத நான் காணக்கூடியதா இருந்தது. இது நேற்று வந்து நான் இந்த ChatGPT-னுடைய உதவியினோட இந்த ஒரு டேபிளை உருவாக்குனேன். இதுல நீங்க மாணவர்கள் வந்து இதை நீங்க வேற ஒரு நேரத்துல நீங்க இதை பார்ப்பீங்களா இருந்தா இந்த இடத்துல நீங்க போஸ்ட் செஞ்சு வீடியோவை போஸ்ட் பண்ணி நீங்க இதுல எந்தெந்த பாடங்கள் ஸ்டெம் பாடங்கள், எந்தெந்த பாடங்கள் நான் ஸ்டெம் பாடங்கள்னு சொல்லி நீங்க இதை பார்த்துக்கலாம். இதுல 2 ஸ்லைட் இருக்குது. அவ்வளவு பாடங்களையும் நான் இதுக்குள்ளால இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் 125 டிகிரி ப்ரோக்ராம் வந்து பல்கலைக்கழகங்கள்ல இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி நம்பர் 125 நம்பர். இதுக்கான கோர்ஸ் கோடு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 139 வரைக்கும் போகுது. ஏன் 139 வரைக்கும் கோர்ஸ் கோடு போகுதுண்டா, ஒரு சில பாடங்களுக்கு இடையில அந்த கோர்ஸ் கோடுகள் வந்து இல்ல. முன்னர் வழங்கப்பட்ட கோர்ஸ்கள் வந்து இப்ப ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அந்த கோர்ஸ் கோடினுடைய தொடர்ச்சியான எண்ணிக்கையினால இது 139ல முடியுது. ஆனா பல்கலைக்கழகங்களுக்கு 125 பாடநெறிகளுக்கு மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுற நேரம் ஒரு மாணவனுக்கு 125 சாய்ஸ் இருக்கு. ஆனா அவங்க எடுக்கிற பாடங்களினுடைய எண்ணிக்கையில இந்த 125 சாய்ஸும் வராது. ஆனா யூனிவர்சிட்டியில வழங்குற மொத்த பாடநெறிகளினுடைய எண்ணிக்கை வந்து 125ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு டோட்டல் இன்டேக் வந்து 43,204. முரளியான நான் போகலாமா, என்ன மாதிரியான ஒரு டைம் லிமிட் இருக்கு? கண்டினியூ பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ். இப்ப இதுல
இந்த ஒரு நேத்து இந்த உருவாக்கப்பட்ட இந்த ஒரு தரவு ஸ்டெம் நான் ஸ்டெம் பாடங்களினுடைய அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 23,838 மாணவர்கள் வந்து ஸ்டெம் கோர்ஸ்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு யூனிவர்சிட்டியில இருக்கு. அதே நேரத்துல நான் ஸ்டெம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 19,366 பேர் கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுலயும் நீங்க ஈஸியா தெரிஞ்சு கொள்ளலாம். ஸ்டெம் பாடங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பல்கலைக்கழகங்கள்ல கூடுதலான எண்ணிக்கையில மாணவர்களை உள்ளிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த 23,000ங்கிற இந்த நம்பர் வந்து தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டு போற ஒரு போக்குகளை நாங்க காணக்கூடியதாகவும் இருக்குது. அது தவிர இந்த ஒரு சார்ட்டும் வந்து மாணவர்களுக்கு ரொம்பவும் ஒரு பிரயோசனமானது. இதனுடைய அடிப்படையை மாணவர்கள் ரொம்ப விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதுவும் நேற்று என்னால உருவாக்கப்பட்டது வந்து இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் மொத்தமா A-level எக்ஸாமுக்காக எழுதுறதுக்கு இருக்கிற மாணவர்கள், அதுக்கு அடுத்ததா எத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. அது தவிர இந்த ஒரு கடந்த வருடத்துல 43,204 பேர் வந்து எப்படி மாணவர்கள் உள்ளிருக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களை கொண்டுட்டு வரதான் நாங்க இதுல காட்டுறோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இடது பக்கத்துல இருக்கிறது வந்து ஸ்டெம் பாடங்கள், பயோ சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், என்ஜினியரிங் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜிங்கிற 4 பாடங்கள் ஸ்டெம் பாடங்கள். நான் ஸ்டெம் பாடங்களான ஆர்ட்ஸ், காமர்ஸ்ங்கிற பாடங்கள். இந்த 2 பாடங்களை நாங்க ஸ்டெம் நான் ஸ்டெம் பாடங்கள்னு சொல்லி வகைப்படுத்தலாம். அதுல இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை நான் முதல்ல டேபிள்ல போட்டு காட்டின மாதிரி 23,838 பேர், கிட்டத்தட்ட 22%. அதாவது இந்த ஸ்டெம் பாடங்களை A-level படிக்க போன மாணவர்கள்ட்ட 22% மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளுக்கு போறதுக்கான வாய்ப்பை பெறுறாங்க. அதே நேரத்துல நான் ஸ்டெம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 13% மாணவர்கள் A-level படிக்க இந்த பாடத்தை நான் ஸ்டெம் பாடங்கள், உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ், காமர்ஸ் எடுத்ததுக்கு பிறகு 13% மாணவர்கள் தான் பல்கலைக்கழகங்களுக்கு நுழைகிறதுக்கான வாய்ப்பை பெறுறாங்க. அப்ப இதுல நீங்க இந்த ஒரு ஸ்டெம் பாடங்களை நாடு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு போறாங்க, மாணவர்கள் வந்து பாடநெறிகளை தெரிவு பண்ற நேரத்துல ஏன் இந்த மாதிரியான ஒரு பாடநெறிகளை தெரிவு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க இந்த தரவுகள் மூலமா நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு முதல்ல ப்ரொஃபசர் ஆனந்தி அவங்க சொல்ற நேரத்திலையும் சொன்னாங்க, இந்த ஒரு ஸ்டெம் பாடங்களை ஏன் மாணவர்கள் தெரிவு செய்யணும்னு சொன்னா அதுக்கான உலகத்துல இருக்கிற வேலை வாய்ப்புகளுடைய எண்ணிக்கை அல்லது ஒரு நல்ல ஊதியத்துல இந்த மாணவர்கள் அதுக்கான ஒரு தொழிலை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது இந்த பொதுவா இந்த ஸ்டெம் பாடங்களை படிக்கிற மாணவர்கள் ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சு கொள்றது. உதாரணத்துக்கு இந்த ஸ்டெம் பாடநெறி மூலமா பெற்ற அறிவின் மூலமா மாணவர்கள் தனியா ஒரு பிசினஸ் தொடங்கி அதை வளர்த்துட்டு போற ஒரு நிலையும், நல்லபடியா வளர்த்துட்டு போற ஒரு நிலையும் வந்து நாங்க காணக்கூடியதா இருக்கு. ஆகவே இந்த ஸ்டெம் பாடங்களினுடைய முக்கியத்துவத்தை நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மாணவர்கள் வந்து இந்த ஸ்டெம் பாடங்கள், நான் ஸ்டெம் பாடங்களை தெரிவு செய்யற ஒரு வழக்கத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு சில நேரத்துல இந்த பாடசாலைகள்ல ஸ்டெம் பாடங்களுக்கான வளங்கள் இல்லாம இருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய குறை அநேகமான பாடசாலைகள்ல. அது தவிர ஒரு சில ஆசிரியர்களுடைய தூண்டுகோளால, உதாரணத்தை டியூஷனை நோக்கமா கொண்டு ஒரு ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் நான் ஸ்டெம் பாடங்களுக்கு மாணவர்களை ஈர்த்து செல்றதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. மாணவர்கள் சுயமா வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பாடநெறிகளை வந்து தெரிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி மாணவர்களை மற்றவங்க வந்து அவங்களுடைய பல்வேறு காரணங்களுக்காக வழிபடுத்துறதையும் நாங்க பார்க்கக்கூடியது. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், நான் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த ஆர்ட்ஸ், காமர்ஸ் பாடங்கள் வந்து கூடாத பாடங்கள், நீங்க அதை தெரிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. என்ன பாடம் படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அதை நல்லபடியா படிக்கிற நேரங்கள்ல உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஏதாவது ஒரு வழியில இருக்குது, நல்லா படிக்கிற நேரம் மாணவர்களுக்கு. அதனால மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி இந்த ஒரு ஆர்ட்ஸ், காமர்ஸ் கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை என்னட்ட இருந்து நீங்க எடுத்துக்க கூடாது. அதையும் நீங்கள் நல்லா படிக்கணும். அதுல போட்டி தன்மை வந்து மிக கடினமா இருக்குது. அதுல படிக்கிற மாணவர்கள் வந்து நீங்க சிறப்பா படிக்கணும். நீங்க வந்து உங்களுடைய போட்டித்தன்மை அதிகரிச்சு இருக்கிறனால அதை நீங்க டப்புக்கு படிக்கணும். அதையும் தாண்டி நான் உங்களுக்கு பிறகு ஒரு ஸ்லைட்ல காட்டுறேன். இந்த ஈவன் நீங்க இந்த ஒரு
ஆர்ட்ஸ் காமர்ஸுக்கு நீங்க A லெவல்ல போனீங்களா கூட ஒரு சில பாடங்களை நீங்க மாறி எடுக்கிறது மூலமா எப்படி நீங்க உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து வேற ஒரு ஸ்லைட்ல சொல்றேன். ஆகவே தவறா இதை நினைச்சுக்க கூடாது. பொதுவாகவே நான் வந்து எல்லா இடங்களையும் ஸ்டெம்மை ப்ரமோட் பண்றதுனால என்ன நிறைய ஆசிரியர்கள் வந்து என்னை விரும்புறதில்ல. குறிப்பா இந்த ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஆசிரியர்களும் சரி, அது சார்ந்து இருக்கிறவங்களும் சரி என்ன பொதுவாக விரும்புறதில்ல. ஆனா இதுல நான் வந்து எந்த ஒரு பாடநெறிகளையும் நான் வந்து குறைச்சி மதிப்பிட்டு என்னுடைய இதுகளை சொல்றது இல்லை. மாணவர்களுடைய எதிர்காலம், அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு கரியர், அந்த ஒரு நோக்கத்துக்காக அவர் சொல்ற விஷயம்தான். படிக்கிற எந்த ஒரு கல்வியும் எந்த ஒரு பாடநெறியும் வந்து மோசமானதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது. எதுலையுமே முன்னுக்கு வரலாம். நாங்க ஆர்ட்ஸ் காமர்ஸ் வந்து படிச்சு பல்வேறுபட்ட உயர்நிலைகள்ல இருக்கிற நிறைய பேர்களை நாங்க காணக்கூடியதா இருக்குது. ஆகவே என்னுடைய இந்த ஒரு பிரசன்டேஷனுடைய இந்த ஒரு கருத்தை நீங்க மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி தவறா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு தாழ்மையோட இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். இப்ப இது இந்த முதல்ல சொன்ன அதே ஒரு விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு டேட்டா தான் இது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிவப்பு நிறத்துல காட்டப்பட்டிருக்கிறது வந்து மொத்தமா எவ்வளவு பேர் எலிஜிபிளா இருக்கிறாங்க யூனிவர்சிட்டிக்கு, ஆனா எத்தனை பேரை இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து உள்ளிருக்கிறாங்க அப்படிங்கிற வந்து கடைசி 3 வருஷத்துக்கான ஒரு டேட்டா தான் இது காட்டப்பட்டிருக்குது. நீங்க இந்த பார்களினுடைய அளவினுடைய எண்ணிக்கையிலேயே நீங்க பார்த்து கொள்ளலாம் எவ்வளவு ஒரு போட்டி வந்து இந்த ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸுக்கு இருக்குது. அதே நேரத்துல எலிஜிபிள் ஆகிற மாணவர்களுடைய எண்ணிக்கையில ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50% மாணவர்கள் வந்து பயோ சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ள போற ஒரு வாய்ப்பை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதையும் நாங்க இது கூட தெரிஞ்சுக்கொள்றோம். அது தவிர இங்கே ஒரு முக்கியமான இந்த ஒரு ஒரு தகவலை நான் இதுக்குள்ளால சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜிங்கிற இந்த ஒரு பாடம், இந்த நாட்டுல டெக்னாலஜிங்கிற பாடம் வந்து கொண்டு வரப்பட்டதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து மாணவர்கள் வந்து ஆர்ட்ஸ் காமர்ஸ் தெரிவு பண்ற எண்ணிக்கையை குறைச்சி இந்த டெக்னாலஜி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும். இலங்கையில டெக்னாலஜி சம்பந்தமா படிச்சு வர்ற மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத ஒண்ணு கருத்தில் கொண்டுதான் இந்த டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு பிரிவு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா கடைசி ஒரு சில வருஷங்களா இந்த நாட்டுல ஏற்பட்ட ஒரு பொருளாதார அல்லது அரசியல் ஒரு சிக்கல் காரணமா இந்த ஒரு நிலையை வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து உருவாகல. இந்த டெக்னாலஜி படிச்சுட்டு வர மாணவர்கள் வந்து அவங்க சரியான ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில வந்துருச்சு. அதனால நாங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா இந்த டெக்னாலஜி பாடங்கள் கொண்டு வந்த நோக்கத்தை வந்து இந்த கவர்மெண்ட் இலங்கை வந்து அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனாலும் கூட எதிர்காலத்துல மாணவர்கள் இந்த டெக்னாலஜி பாடங்களை தெரிவு பண்ணணும். இலங்கையிலன்னு சொல்லி இல்லாட்டியும் கூட நீங்க வெளிநாடுகள்ல டெக்னாலஜி படிச்சுட்டு நீங்க நிறைய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவா கணித விஞ்ஞான உயர்தர கணித விஞ்ஞான பாடங்கள் மாணவர்கள் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய மாணவர்கள் அதில் எடுக்கிறது இல்லை. ஆனா நீங்க டெக்னாலஜி பாடங்களுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். நிறைய நல்ல பாடசாலைகள் நாடு முழுக்க இருக்குது. டெக்னாலஜி பாடங்களுக்கான ஒரு முயற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்ளலாம் எதிர்காலத்துல. நான் அந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு யூஜிசியினுடைய கையேடு, இந்த ஒரு ஹேண்ட்புக் வந்து யூஜிசியினுடைய இணையதளத்துல நீங்க போய் பெற்றுக்கொள்ளலாம். ugc.ac.lkங்கிற ஒரு இணையதளத்துல நீங்க கடந்த வருடத்துக்கான இந்த ஒரு கையேடு 3 லாங்குவேஜ்ல இருக்கு. இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் 3லையுமே இருக்குது. அதை நீங்க ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அது இதை இன்ட்ரடியூஸ் பண்ற நேரத்துல ஃப்ரீயா இருக்காது, காசு கொடுத்து வாங்கணும். ஆனா இப்ப நீங்க பழைய ஹேண்ட் புக்ஸ்களை வந்து நீங்க இதை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். 9, 10 A-level படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த ஒரு கையேட்டுல இருக்கிற உள்ளடக்கத்தை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இதுல நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு பாடநெறிகளுக்கும் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு, O-levelல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரியான வேணும், A-levelல எப்படி வேணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் வந்து இதுல இருக்குது. அப்ப நீங்க இந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்களும் கூட இந்த ஒரு ஹேண்ட்புக்ல இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டு மாணவர்களுக்கு படிப்பிக்கிற நேரம் இதுல இருக்கிற விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு நீங்க சொல்லணும். மாணவர்களுக்கான ஒரு உத்வேகத்தை நீங்க பாடசாலை 9, 10 படிக்கிற நேரங்களிலேயே மாணவர்களுக்கு உருவாக்கணும். இதுக்கு ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரியான ஹேண்ட்புக்ல இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த ஒரு ஹேண்ட்புக்கை பார்க்கறதுக்கு இந்த யூஜிசி வெப்சைட்டுக்கு போயிட்டு
இந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன்ங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா அட்மிஷன் ஹேண்ட்புக்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ற நேரம் இந்த பேஜுக்கு நீங்க போகலாம். இதுல 3 மொழிகள்லையும் நீங்க இந்த ஒரு புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல நிறைய விஷயங்கள் நான் முன்னுக்கு கதைச்சது எல்லாமே இந்த ஒரு ஹேண்ட்புக்கை பேஸ் பண்ணி தான் நான் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய தரவுகளை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அது தவிர இன்னும் 2 வெப்சைட் வந்து இது நானும் அடிக்கடி போயிட்டு இதை பார்த்து கொள்றது. இந்த வெப்சைட்ல ஒன்று வந்து findmydegree.lkன்னு சொல்லி இந்த ஒரு இளைஞர் குழுவால உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் ஒன்று. நிறைய நல்ல தகவல்கள், மாணவர்களுக்கு தேவையான நல்ல தகவல்கள் வந்து இதுக்குள்ளால இருக்குது. நான் இந்த ஒரு பிரசன்டேஷன் முடிஞ்சு எக்ஸிட் ஆகிட்டு உங்களுக்கு நான் அந்த ஒரு வெப்சைட்டை ஷேர் பண்ணி இதுல என்ன மாதிரியான தகவல் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு இளைஞர் குழுக்கு எங்களுடைய நன்றிகளையும் தெரிவிச்சு கொள்றோம். ஏன்னு சொன்னா அவங்க நிறைய மெனக்கட்டு இப்படியான ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் பிறகு காட்டுற நேரம் தெரியும் இந்த வெப்சைட்டினுடைய முக்கியத்துவம். அதுக்கு அடுத்ததா career.me.lkன்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்குது. அதுல நீங்க வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்கிற பாடநெறிகள் வந்து என்ன மாதிரி A-levelல நீங்க ஒரு ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ற நேரத்துல எங்க அதுக்கான ஒரு பல்கலைக்கழக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று. இதை நீங்க மாணவர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லா. நீங்க ஒரு மாணவர்கள் வந்து படிக்கிற காலங்கள்லயே யூனிவர்சிட்டியை நோக்கிய ஒரு பார்வை, அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்றது வந்து உங்களுக்கான ஒரு உத்வேகத்தை கூட்டும். அப்ப அந்த ரீதியில இந்த ஒரு 2 வெப்சைட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் இது 2 வெப்சைட்டையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதுதான் என்னுடைய கடைசி ஸ்லைடு இந்த பிரசன்டேஷனுக்குள்ளால. கடைசியா நான் இந்த ஒரு 2 வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல இருக்கிற தகவல்களை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு காட்டிட்டு உங்களுக்கு நான் என்னுடைய இந்த செஷனை முடிக்கிறேன். இந்த ஒரு பிரசன்டேஷனை நான் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த வெப்சைட்டை நான் இப்ப ஷேர் பண்றேன். கொஞ்சம் எனக்கு அப்படி கொஞ்சம் இருங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு careerme.lkங்கிற வெப்சைட்டை பார்க்கக்கூடியதா இருக்கு முரளியான வெப்சைட். இப்ப இதுல நீங்க இந்த மாணவர்கள் இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு உதாரணத்துக்கு பயாலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லி A-levelல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீமை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். இந்த நாட்டில இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில இருந்து என்னென்ன கோர்ஸ்களை அவங்க வழங்குறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம் ஜாஃப்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன கோர்ஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இதுக்குள்ளால எங்களுக்கு இந்த ஒரு தகவல் வந்து நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு இது இருக்கும். அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் A-levelல படிக்கிற மாணவர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னால போயிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணணும்னு சொன்னா அங்க இருக்கிற கோர்சஸ்கள் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். அப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு படிக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அப்ப அப்படியான மாணவர்கள் வந்து இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க இதுக்கான என்ன கோர்சஸ்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். இதே நேரத்துல நீங்க இந்த ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸை தெரிவு பண்ணிட்டு எந்த ஒரு யூனிவர்சிட்டியையும் நீங்க செலக்ட் பண்ணாம சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இது இன்னொரு தகவல்களை தரும். என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பயாலஜிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஒரு மாணவர் என்னென்ன விதமான யூனிவர்சிட்டி கோர்சஸ் இருக்குது, அது எந்த யூனிவர்சிட்டியில வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்கும். இது எல்லாமே வந்து இந்த UGCயினுடைய ஹேண்ட் புக்கை வந்து பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு தகவல் தான். அப்ப அதுல நீங்க அந்த புக்கை நீங்க வாசிச்சு பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறத தவிர இதுக்குள்ளால அவங்க உங்களுக்கு ஈஸியா இந்த தகவல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புல இந்த ஒரு வெப்சைட்டை வந்து அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க. மாணவர்கள் வந்து இதுல நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும் எப்படியான ஒரு கோர்சஸ்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில வழங்குறாங்க, நீங்க படிக்க போற A-level ஸ்ட்ரீமுக்கு நீங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு, என்னென்ன கோர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததா இந்த Find My Degree அப்படிங்கிற வெப்சைட் முரளி என்ன நான் வந்து இப்ப அந்த வேற ஒரு வெப்சைட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிருக்கேன். அது தெரியுதா? Find My Degree. தெரியுது. ஓகே, இந்த ஒரு வெப்சைட் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தரக்கூடிய ஒரு வெப்சைட். இதை நீங்க இந்த ஒரு வெப்சைட்டை எப்படி நீங்க எக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தகவல்களை நான் சொல்றேன்.
இதுல உதாரணத்துக்கு நீங்க இந்த தகவல் வந்து கடைசி 2020 தொடக்கம் யூனிவர்சிட்டி வழங்குற கோர்ஸ்களினுடைய அடிப்படையில இது தகவல் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. எல்லாமே வந்து இந்த யூஜிசி ஹேண்ட்புக்கினுடைய கைட் அதை பேஸ் பண்ணி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல நான் வந்து கடைசி வருஷம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இந்த 2023-24 செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி போறேன். சரிதானே? நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி போயிட்டு நான் இதுல வந்து எனக்கு ஏ லெவல் படிக்கிறதுக்கான என்னென்ன கோர்ஸ்கள் இருக்குதோ அதுகளை நான் படிக்கிற கோர்ஸ்களை நான் இதுல செலக்ட் பண்ணலாம். அப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பின்புலம் வந்து கணித பின்புலம்னால நான் உதாரணத்துக்கு செலக்ட் பண்றேன் கெமிஸ்ட்ரி. அதுக்கு அடுத்ததா எனக்கு இதுல பிசிக்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்ததா கம்பைன் மேத்ஸ் வரும் இந்த ஒரு இதுல. அப்ப இதுல நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்களை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த கோர்ஸ்களை படிக்கிற ஒரு மாணவனுக்கு என்னென்ன மாதிரியான யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க பார்த்து கொள்ளலாம். அதுதான் இதுல உள்ள ஒரு முக்கியத்துவம். அதாவது இந்த முதல்ல நாங்க பார்த்தது வந்து தனியா என்ன கோர்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில வழங்கப்படுறது. இது வந்து இன்னும் டீட்டெயிலா வேற வேற பாடநெறிகளை வந்து நீங்க எப்படி பார்த்து கொள்ளலாம், கடந்த வருடத்துக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவல்களை நாங்க இதுல பார்த்து கொள்ளலாம். இப்ப இதுல நீங்க என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படி உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஏ லெவல் முடிச்சிட்டு இருக்கிற மாணவர்கள் வந்து உங்களுக்கு எப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க இதுல உங்களுடைய சரியான நீங்க உங்களுடைய கிரேட்ஸை நீங்க தெரிவு பண்ணலாம். இல்ல நீங்க மத்த கிரேட்ல இப்ப ஏ லெவல் படிச்சுக்கிட்டு இருக்க ஓ லெவல் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் வந்து இந்த பாடங்களை எடுக்கிறது மூலமா எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க இதுல எல்லாமே ஹையஸ்ட் ஸ்கோர்ல நீங்க ஹையஸ்ட் கிரேட்ல செலக்ட் பண்ணலாம். அப்ப இந்த பாடநெறிகளை படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்க இதுல தெரிஞ்சு கொள்ளலாம். ஏ லெவல் ஏற்கனவே நீங்க முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய சரியான ஒரு கிரேட்ஸை நீங்க இதுல போட்டு இந்த ஒரு வெப்சைட்டை நீங்க எக்ஸஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அடுத்ததா போயிட்டு இதுல நான் பாக்குறேன் எனக்கு இந்த பாடநெறிகள் மூலமா நான் படிச்சு எனக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னா எனக்கு என்னென்ன கோர்ஸ்கள் இருக்குது. அதுவும் ஒரு சில கோர்ஸ்கள் வந்து குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. அப்ப எல்லா கோர்ஸ்கள் இல்ல, ஒரு சில கோர்ஸ்கள் வந்து ஒரு சில நேரங்கள்ல எல்லா மாவட்டங்களுக்கு கிடைக்கிறதுல. அதனாலதான் இந்த ஒரு மாவட்டத்தினுடைய இது ஒரு தரவு ஒண்ணும் இதுக்குள்ளால இருக்கிறது நாங்க பார்க்கலாம். இதுக்குள்ளால உதாரணத்துக்கு நான் இப்ப பதுளைங்கிற ஒரு மாவட்டத்தை நான் செலக்ட் பண்றேன். சரிதானே? பதுளைங்கிற மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு செட் ஸ்கோர் வந்திருக்குமெண்டா இதுல நீங்க செட் ஸ்கோரை நீங்க போட்டுட்டு இதுல அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இல்ல ஏ லெவல் படிச்சுக்கிட்டு இருக்க ஓ லெவல் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களா இருப்பீங்களா இருந்தா ஆல் டிகிரிஸ்ன்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டு இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல லிஸ்ட் பண்ணி காட்டும் என்னென்ன கோர்ஸுகள் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. 2023ஆம் ஆண்டு கடந்த வருடம் அதுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு வந்துச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க இது மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, இதுல யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஆக கூடுதலா இருக்குது. இது மிக கிட்டத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கோர்ஸ்னால இந்த கோர்ஸுக்கினுடைய ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் அல்லது டிமாண்ட் வந்து சரியான கூடுதலா இருந்ததை நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது கடைசி வருஷத்துல. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்களை ஃபில் பண்ண போற நேரத்துல இந்த ஒரு இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு கிடைக்கும். நீங்க எப்படியான கோர்ஸ் செலெக்ஷனை நீங்க அதுல கொண்டு போகலாம். கடந்த வருடத்தை அடிப்படையா வச்சு எப்பயுமே ஒரு வருடத்துக்கும் அடுத்த வருடத்துக்கும் நேரடியான எந்த ஒரு தொடர்பும் எங்களுக்கு இல்லை. அதாவது அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த வருஷம் கட் அவுட்டும் அடுத்த வருஷம் இருக்கிற கட் அவுட்டும் வந்து எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனா ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யலாம்னா இந்த ஒரு வெப்சைட்டை நீங்க ரெஃபர் பண்ணலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைக்கு அதுக்கு அடுத்த உயர் கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ கம்ப்யூட்டிங்க்கு இப்ப கடைசி சில வருஷங்களா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் நாங்க அதிகமா கதைக்கிறதுனால அதுக்கான ஒரு டிமாண்ட் அதிகமா இருந்ததை நாங்க இந்த ஒரு தகவலினுடைய எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. அதுக்கு அடுத்ததா யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனி என்ஜினியரிங்கான கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படியே இது போய்கிட்டு இருக்குதுன்றதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இதுல இன்னொரு விஷயமும் பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ லோ ஃபேக்கல்ட்டிக்கு ஏ லெவல் மேத்ஸ் எடுக்கிற மாணவன் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்ப இதுல நீங்க இது மாணவர்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு சொல்லி தெரியல.
இந்த லோ ஃபேக்கல்ட்டிக்கு போற மாணவர்கள் வந்து எந்த ஒரு பாடநெறிகளை நீங்க படிச்சாலும் வந்து லோ ஃபேக்கல்ட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு சில பேர் கணித விஞ்ஞான பாடங்களை படிச்சிருக்கலாம், ஆனா லோ ஃபேக்கல்ட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சில நேரங்கள்ல இந்த லோ அப்படிங்கிறது வந்து கணிதம் விஞ்ஞானம் அதுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறனால அதுல போற மாணவர்கள் வந்து இந்த ஒரு ஃபீல்டுல நல்லா ஷைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து இதுகளையும் கூட கன்சிடர் பண்ணலாம். வேலவல்ல நீங்க சயின்ஸ் மேத்ஸ் எடுத்திருந்தாலும் கூட இந்த மாதிரியான பாடநெறிகளை நீங்க பல்கலைக்கழகங்களை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நோக்கியும் போகலாம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல லிஸ்ட் பண்ணி இருக்கும் நிறைய கோர்ஸ்கள், என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் டைம் இருந்துச்சு. அப்ப நீங்க இதுகளை டார்கெட் பண்ணலாம். மாணவர்கள் வந்து படிக்கிற காலங்கள்ல என்ன மாதிரியான கோர்ஸ்கள் எவ்வளவு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்க பல்வேறுபட்ட தகவல்களை இதுக்குள்ளால உள்ளிட்டு வந்து நீங்க இதனுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மாணவர்கள் இந்த ஒரு 2 வெப்சைட் சரிதானே, இந்த ஒரு 2 வெப்சைட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பயுமே இதுல போட்டு நீங்க உங்களுடைய கரியர் பாத் நீங்க எந்த வழியில நீங்க போக போறீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு மிக 2 முக்கியமான வெப்சைட்டா இது இருக்குது. அது தவிர நீங்க பிறகு இவ்வளவுதான் என்னுடைய செஷன்க்கு. நீங்க பிறகு ஏதாவது நீங்க மாணவர்களுக்கு அல்லது ஆசிரியர்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா பிறகு நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு வரேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி டாக்டர் எஸ்.கே. நவரட்ராஜா. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பட்டறிந்த திறமையான தகவல்களை மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கியிருக்கிறீர்கள். இது பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு தேவை. உங்களுடைய இந்த தொடர்ச்சியான பயணத்துல நாங்கள் அடுத்த காலத்தில் உங்களை நேரடியாக இதை பற்றி மட்டும் கதைப்பதற்குரிய டைம் பெறும். ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டிய க்ளோசிங் டேட்டுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முதல் அதை நாங்கள் செய்வோம் என்று இந்த தகவலை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சகல மாணவர்களுக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நன்றி டாக்டர் நவா. அடுத்ததாக ப்ரொஃபஸர் வைஸ் சான்சலர் எங்களுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா ப்ரொஃபஸர் ஏ. அற்புதராஜா அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நேரத்தை கன நேரம் எடுத்து விட்டோமோ தெரியவில்லை. நன்றி அற்புதராஜா சார். மிக்க நன்றிகள். மிக சிறப்பாக மிக திறமையாக எனக்கு முதல் பேசிய 3 ரிசோர்ஸ் பர்சனும் வடிவாக செய்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்கு நீங்கள் ஐஎம்இடி ஊடாக பல சேவைகளை இந்த நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிகளுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக இருக்கின்றது. பல மாணவர்களின் இதயத்தால் நீங்கள் வாழ்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதும் ஆசிரியர்களால் நீங்கள் வாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதும் எனக்கு தெரியும். மிக நன்றிகள். இன்றும் ஒரு சரியான ஒரு டைம்ல நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள். ப்ரொஃபசர் அனந்தினி, மிஸ்டர் பத்மநானந்தன், பழைய நண்பன் நவரத்னராஜா, அனைவரையும் நான் நல்ல திறமா செய்திருந்தார்கள். ஒரு பிரீஃபா நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்றைய நோக்கம் வந்து டாக்டர் நவா, நீங்க உங்களுடைய ஷேரிங் க்ளோஸ் பண்ணலாம் போடு. அல்ல இது சார் உங்கள்ட்ட ஷேரிங் க்ளோஸ் பண்ணலாமா டாக்டர் நவா? இல்ல நாளைக்கு நவாண்ட ஷேரிங்கா இருக்கும். இல்ல வேற யாரோ ஷேர் பண்ணிருக்காங்க. ரவி ஷேரிங்க ஆஃப் பண்ணி விடுங்க. இப்ப ஷேரிங்க ஆஃப் பண்ணுங்க. சாருக்கு தேவையா ஷேரிங்? ஓகே, தேங்க்யூ சார். இப்ப சாரை மட்டும் பின் பண்ணுங்க ரவி. அப்ப நாங்கள் இந்த இதுல மிக முக்கியமான விடயம் இன்றைக்கு ஸ்டெம் எஜுகேஷன் என்றது எவ்வாறு முக்கியமா இருக்கின்றதுன்றத தெளிவாக எனக்கு முதல் பேசியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுல நவரத்னராஜா மிக தெளிவாக அந்த புள்ளி மூலம் விவரம் மூலம் சொல்லியிருந்தார். உங்களுக்கு 22 விதமான மாணவர்கள் ஸ்டெம் எடுக்கிற மாணவர்கள் 22 விதமான மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆர்ட்ஸில் அந்த நான் ஸ்டெம்மில் அந்த சந்தர்ப்பம் குறைவாக இருக்கின்றது. அதோடு பல மாணவர்கள் ஒரு கருத்து நான் ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்று. அதற்காகத்தான் ப்ரொஃபசர் அனந்தனி நந்தகுமாரனும் டாக்டர் நவரத்னராஜாவும் தெளிவாக கூறியிருந்தார்கள். டெக்னாலஜி ஸ்ட்ரீம் வந்து ஆர்ட்ஸில் இருக்கிற மாணவர்களை இந்தியாவில் எடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டது. உங்களுக்கு மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்று நீங்கள் ஆர்ட்ஸுக்கு போராக்கிட்டு இருப்பீங்கள். மேத்ஸை நல்லா குறைக்கப்பட்டு அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இந்தியாவில் கொண்டுவரப்பட்டிருக்கு. அதுல பாஸ் பண்ணக்கூடிய வீதம் மிகவும் கூட இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மாணவர்களே
உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்றா, அநேகமானாக்கள் ஏலெவல் முடியத்தான் யூஜிசி இந்த ஹேண்ட்புக் எடுத்து பார்க்க போவார்கள். அல்லாவிடில் எவ்வாறு நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை பற்றி யோசிக்கலாம் என்று சிந்திப்பார்கள். இன்றைக்கு உங்களுக்கு தரப்பட்ட விடயம், நீங்கள் ஓ லெவல்ல இருந்து ஏ லெவலுக்குரிய பாடத்திட்டங்களை செலக்ட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் யூனிவர்சிட்டியில என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். நீங்கள் ஓ லெவல்ல மேத்ஸுக்கு சி இருந்தால், சயின்ஸுக்கு இங்கிலீஷுக்கு சி இருந்தால் மேலும் உங்கள்கிட்ட ஸ்பெக்ட்ரம் கூடுகின்றது. ப்ரொஃபசர் அனந்தனியா சொல்லியிருந்தார், டாக்டர் நவட்டராஜ் சொல்லியிருந்தார். அதாவது ஓ லெவல்ல நீங்கள் உங்களோட பாடத்திட்டங்களை சில வழியில திருப்பி எடுக்கணுமாக இருந்தா அதையும் எடுத்து முடிச்சுட்டு அங்கால போயிடலாம். செலவு குறைஞ்சிருந்தா அது உங்களுக்கு கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரத்தை கூடுதல், அதாவது சாய்ஸ் உங்களுக்கு கூட வருது. இன்றைக்கு நடந்த விஷயங்களே ஒரு சின்ன சமரியா உங்களுக்கு சொல்லி நான் கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் என்று பார்க்கின்றேன். பத்மநானந்தன் அவர்கள் கூறியிருந்தார், தொழில்துறை முயற்சியாண்மை, என்டர்பிரனர்ஷிப், முயற்சியாண்மையை உட்புகுத்த வேண்டும் உங்களுக்கு என்றும், தொடர்பாடல்கள், நீங்கள் சரியான முறையில் மற்றவர்களோடு கதைச்சு உங்களோட விடயங்களை மற்றவர்களுக்கு புரியப்படுத்தக்கூடிய விடயங்களை உட்புகுத்த வேண்டும் என்றும், அது சம்பந்தமான விழிப்புணர்ச்சிகள் கூட்டப்பட வேண்டும் என்றும், தாய்மொழி கல்வி சம்பந்தமாக பலருக்கும் 20% ஆட்கள் அந்த தாய்மொழி கல்வியில் குறைகின்றார்கள். உதாரணத்துக்கு தமிழ் எழுத வாசிக்க தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அதை எவ்வாறு கூட்ட வேண்டும் என்றும் அவர் அதில் தனது கருத்தில் கூறுகின்றார். அது மிகவும் உண்மையான விடயம். என்றால் தாய்மொழி கல்வியில் இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் இறங்கி இருக்கு, இன்னும் கூட இறங்கி இருக்கு. அது திருப்பி நாங்கள் கூட்ட வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது. பேராசிரியர் அனந்தனி செல்வகுமார் நந்தகுமாரன் வடிவா கூறியிருந்தார், அந்த ஸ்டெம் வெர்சஸ் ஆர்ட்ஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன வளங்கள் இருக்கின்றன, யூனிவர்சிட்டியில எவ்வளவு ஆப்ஷன் இருக்குது, எத்தனை நீங்கள் ஸ்டெம் எஜுகேஷனுக்கு விலைக்கு அவ கூடபடி 75 ஆப்ஷனு கிட்ட போகுது சில ஸ்பெஷலைசேஷனுக்கு. அப்ப சில ஸ்ட்ரீமுக்கு உங்களுக்கு 75 ஆப்ஷன் வரைக்கும் போகுது. ஆகவே உங்களுக்கு பல வைட் ஸ்பெக்ட்ரம், அதாவது நீங்கள் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் செக்ஷனை செலக்ட் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு பல பிரிவுகளுக்கு நீங்க போகக்கூடியா இருக்கும் ஏ லெவல் பாஸ் பண்ணி வரும் பொழுது. அதே நேரம் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஏன் வரப்பட்டது, அது அந்த ஸ்டெம்ல ஆக்களை கூட்டுறதுக்கும் ஆர்ட்ஸில் ஆக்களை குறைக்கிறதுக்கும் கூறப்பட்டது. இதுகளை நினைத்து நீங்கள் ஆர்ட்ஸில் ஆக்களை குறைக்கிறோம், ஐயோ அங்க போயிடாதோ அது கஷ்டமோடு யோசிக்க வேண்டாம். ஆர்ட்ஸும் ஒரு முக்கியமான துறைதான். என்றாலும் தற்பொழுது அந்த வேலை வாய்ப்புகள் ஆர்ட்ஸில் கூடுதலாக மாணவர்கள் போறபடியா அந்த மாணவர்கள் வேலை வாய்ப்புக்குரிய தன்மையை இழக்கின்றார்கள். இப்ப இன்றைக்கு நாங்கள் கிராஜுவேட் பண்ணி ஒரு ஆளு நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அவர் கிராஜுவேட் பண்ணி அந்த வேலை வாய்ப்புகளுக்கு உரிய தன்மைகளை அவைகள் குறைவாக இருக்கிற இடத்துல நாங்கள் உங்களை ஸ்டெம் பக்கம் போங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். மற்றது டாக்டர் நவரராஜா மிகவும் தெளிவாக ஸ்லைஸ் மூலமாக உங்களுக்கு புள்ளிவியலோடு போட்டிருந்தார். அதன்படி நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 15% மாணவர்களுக்கு தான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அவரேஜா கிடக்கின்றது. டோட்டலா பார்க்கும் பொழுது சில இடங்கள்ல 22% போகுது, சில இடங்கள்ல 13% போகுது. அப்ப இந்த எவ்வாறு இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி, சான்சஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் எந்தெந்த துறையில் எவ்வாறு இருக்கின்ற என்பதை தெளிவாக அவர் புள்ளி விவரம் மூலம் உங்களுக்கு போட்டு தந்திருந்தார். மற்றது என்னென்ன யூனிவர்சிட்டியில என்னென்ன மாதிரியான நிறுவனங்கள், எத்தனை யூனிவர்சிட்டிகள் இருக்கு, எத்தனை நிறுவனங்கள் இருக்கு இந்த ஃப்ரீ எஜுகேஷனை மேற்கொண்டு தொடர்றதுக்கு, அந்த யூனிவர்சிட்டியில எத்தனை வகையான கோர்சஸ் இருக்கு, அதை பற்றி எவ்வாறு செலக்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு 2 புது வெப்சைட்டுகளையும் காட்டியிருந்தார். நான் நினைக்கின்றேன் அதில் வவுனியா கேம்பஸ் இருக்கின்றது, கடைசியாக 17வது யூனிவர்சிட்டி, அது பிரச்சனை இல்லை, பிறகு நாங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். மற்றது இப்ப அவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தார், எவ்வாறு ஒரு இன்டேக், ஒரு ஸ்டூடெண்ட் இன்டேக் எடுக்க, நீங்க ஓ லெவல்ல இருந்து அங்க போய்க்க எவ்வாறு இன்டேக்குக்கான கட்டமைப்புகள் 40% மெரிட்டில் போகின்றது, 55% கோட்டால் போகின்றது, 5% மிக தேவையான டிஸ்ட்ரிக்ட்களுக்கு போகின்றது. அந்த விஜயங்களையும் கூறுகின்றார். ஆர்ட்ஸில் அவ்வாறு இல்லை, எல்லாமே கூடுதலான விஷயங்கள் மெரிட் பேஸில் செலக்ட் பண்ணப்படுகின்றார்கள் என்பது கூறுகின்றார்கள். மற்றது இந்த யூஜிசி ஹேண்ட்புக் அவர் சொன்ன மாதிரி நான் உங்களை மிகவும் ஸ்ட்ராங்காக மிகவும் வலுவாக சொல்லுகின்றேன், நீங்கள் யூஜிசி ஹேண்ட்புக்கை தற்பொழுதே எடுத்து பாருங்கள். என்ற பலரும் விடுகின்ற பிள்ளைகள் அந்த யூஜிசி ஹேண்ட்புக்கை கடைசி நேரம் ஏ லெவல் வந்த அப்புறம் பார்ப்பது. அப்பொழுது அவர்கள் கன விடயங்கள்
சில இடங்களில் அவர் லொக் ஆகிறார்கள். சில ரிக்வயர்மெண்ட், சில டிகிரி ப்ரோக்ராமுக்குரிய தேவைகள் நீங்கள் இப்பொழுதே அறிஞ்சு கொண்டு அதை நோக்கி போவது இன்னும் பெட்டராக இருக்கும். ஆரம்பத்திலேயே நீங்கள் எங்கு போகின்றீர்கள் என்பதை ஒரு 5 வருட தொலைநோக்கோடு நீங்க போகக்கூடியா இருக்க வேண்டும். நீங்கள் ஓ லெவலுக்கு ரங்கிக்கே நீங்கள் ஏ லெவல் என்ன மாதிரி போக போறீங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அறிஞ்சு கொண்டு போறது எப்பொழுதுமே நல்லாக இருக்கும். மற்றது இப்ப நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த ஸ்டெம் என்னதுக்காக முக்கியமானது, நீங்கள் அநேகமான ஆக்கள் எவருக்குமே என்ன விஷயம், ஒவ்வொரு விஷயமும் எவ்வாறு விஷயங்கள் வேலை செய்கின்றன, அதை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில நாங்கள் கூடுதலாக பார்க்கறது எப்படின்னு சொன்னா, எவ்வாறு பொருட்கள் வேலை செய்யணும். உதாரணத்துக்கு டெலிபோன் எடுத்தீங்கன்னா, டெலிபோன் எப்படி வேலை செய்யுது, மசிவா எல்லாருமே பாவிக்கிற ஒரு விஷயம். அப்ப எவ்வாறு அந்த சின்ன மைக்ரோவேவா வருகின்ற அலைகளை எங்களுக்கு பெருப்பித்து காதுக்கு வடிவா கேட்க வைக்கிறது மொபைல் போனுகள். அப்ப அது இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் அதுண்ட ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் ஓ லெவல்ல படிச்ச டயோட்டும் அந்த சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸை வச்சுக்கொண்டு அவையில் ஒரு ஆம்பிளிஃபயரை உருவாக்கி அதை அந்த சின்ன வேவை மல்டிப்ளை பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி பெரிய வேவாக அந்த காதுக்கு கொண்டு வருது. அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, கன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கிற அன்றாட நடக்கிற கன விஷயங்களுக்குரிய ஆழமான அறிவுகளை தர்ற முறையில தான் இந்த ஸ்டெம் எடுகேஷன் தயாரிக்கப்பட்டு இருக்கு. அது சின்ன வயசுல இருந்து அதுக்கு தேவையான தியரிகளை படிச்சு அது எவ்வாறு பின்னால வேலை செய்கின்றது என்பதை சேர்த்து நீங்கள் ஆராய்ஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா, அது ஒரு பொழுதும் கஷ்டமா இருக்காது. ஏனென்றா இப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது அது எங்கே பிரயோகிக்கப்படுகின்றது என்ற விஷயத்தை நீங்க பார்த்து போவீர்களாக இருந்தா ஒரு காலம் அந்த பிரச்சனைகள் வராது. மற்றது உங்களுடைய மூளைக்கு கூட நீங்கள் சில விஷயங்களை சாதாரணமாக சில விடயங்களை நீங்கள் விளங்கி ஆராய்ந்து அறிந்து விளங்கி நீங்கள் படிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதை பற்றி படிப்பதற்கு தேவையான மூளை மிகவும் இலகுவாக அந்த முறையில் அதை அப்சர்வ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதாவது அதை உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் உங்களுக்கு கூறுவது என்னென்றால், ஸ்டெம் எடுகேஷன் என்ற விஷயம் ஒரு கடினமானதல்ல. நிச்சயமாக ஆர்ட்ஸும் ஒரு கடினமானதில்ல. ஆனா ஸ்டெம் எடுகேஷன் என்ற பார்ட், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இவ்வளத்தையும் சேர்த்தீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நோக்கி நீங்கள் தீவிர திடமாக அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். மற்றது தற்போதைய காலம் நீங்கள் எல்லாரும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய இலங்கை கூட டிஜிட்டலைசேஷனை நோக்கி போய்கொண்டிருக்கு. எல்லாமே டிஜிட்டலைசேஷனை நோக்கி போய்கொண்டிருக்கு. நீங்க இன்றைக்கு சிங்கப்பூருக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற இந்தியாவுக்கு போனா கூட ஒரு அப்பிள் விற்கிற ஒரு வியாபாரி கூட அப்பிள் ஐபேட் போனோட இருக்கிறார். அவர் போய் கேட்டா உடனே கியூஆர் கோட்டை வச்சு பே பண்ணுங்கன்னு சொல்றார். அப்ப எல்லாத்துக்குமே கியூஆர் கோட் தான். நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன்ல கியூஆர் கோட்டை பாய்ச்சிருப்பீங்க முந்தைய காலத்துல. அப்ப அந்த கியூஆர் கோட்ன்றது, அதாவது டிஜிட்டலைசேஷன் என்றது எல்லா கீழ்மட்டத்தில இருந்து சிறு சிறு வியாபாரிகள்ல இருந்து அன்றாட வாழ்க்கையில இருந்து எங்களோட பின்னி பிணைஞ்சு கொண்டு கொண்டிருக்கு. ஆகவே இந்த டெக்னாலஜிகள், அந்த டிஜிட்டலைசேஷன், ஐசிடி, இந்த விடயங்கள் தற்பொழுது எத்துறைக்கு போனாலும் தேவையான ஒரு விடயமாக வந்து கொண்டிருக்கு. நீங்க இன்றைக்கு ஆர்ட்ஸுக்கு போனாலோ அல்லது இந்தியாவில ஸ்டெமுக்கு இருந்தாலோ இந்த டெக்னாலஜி என்றது அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்கு உரிய ஒரு ஃபீல்டாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த டெக்னாலஜி சைட்ல படிக்கிறார்கள், அதாவது இந்தியாவில ஸ்டெம் எஜுகேஷன் நோக்கி வர்றவர்களுக்கு வாழ்க்கைகள் மிகவும் இலகுவா இருக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இந்த நாடுகள் டெவலப் ஆகணும் என்றா முந்தின மாதிரி கொஞ்சம் பேர் இல்ல, கனவேர் இருக்கணும். பல பேரை நாங்கள் செய்யறதுக்கு பல பேரை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்க டிரான்ஸ்பேரன்சி, அது இப்ப உங்களுக்கு சின்ன வயசுல கொஞ்சம் கூடுவா இருந்தாலும் இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லோருக்கும் எல்லா விடயங்களையும் தெரிந்த முறையில் நாங்கள் செய்தோம்னா எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். அப்ப அதை தெரிந்த முறையில செய்யறதுக்குரிய வழிதான் இந்த டிஜிட்டலைசேஷன். டிஜிட்டலைசேஷன் போட்டோன்னே யாரும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனா அதை அறிஞ்சு கொண்டு போய்க்க எங்களுக்கு மனதில் எந்தவித கஷ்டங்களும் இருக்காது. இது எங்களுக்கு நாங்கள் செய்த வேலைக்குரிய தரப்பட்ட விடயங்களை நினைச்சுக்கொண்டு நாங்கள் போவோம். இன்றைக்கு அமெரிக்கா நல்லா டெவலப் ஆயிருக்கு. அது மாதிரி சிங்கப்பூர் டெவலப் ஆன ஒரு விடயம். பக்கத்துல இருக்கிற இந்தியா பயங்கரமா டெவலப் ஆகிக்கொண்டு அவங்களோட எக்கனமி ஏறிக்கொண்டு போகுது. சண்டை சச்சரவுகள் இல்லாட்டிக்கு தொடர்ந்து மாறும். அந்த விடயத்துல நாங்க பார்க்க அவங்க என்னத்தை எதால அவங்க மேற்கொண்டு போறாங்கன்னா தங்களோட அன்றாட வாழ்க்கைகளை
டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன் என்று பல புது புது டெக்னாலஜிகளை பாவிச்சு எங்கட வாழ்க்கையில இலகுவாக்கி மேலும் எங்கட மனித வலுக்களை மேலும் இனத்திலும் கூடியதாக பாய்ச்சி கொண்டு இருந்தார். இன்றைக்கு நீங்க பாருங்க, நீங்க படிக்க சரியான முறையில உங்களோட டைமை மேனேஜ் பண்ணி சரியான முறையில கன்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கூட விஷயத்தை அப்சர்வ் பண்ணிடுவீங்க. அது உங்களோட பிரெயின் பவரையும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி நாளாந்தம் உங்களோட வாழ்க்கையை எவ்வாறு நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு போறீர்கள் என்றதை பொறுத்து கிடக்கு. அப்ப இப்ப எல்லாருக்கும் ஒரு விருப்பம், நான் படிச்சு முடிய எனக்கு நல்ல சம்பளத்துல வேலை செய்யணும். எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கு. நாங்கள் வேலை செய்ய நல்ல சம்பளத்துல வந்து எங்களோட குடும்பத்தை நல்லா பார்க்கலாம். அப்ப எப்படி அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நல்ல சம்பளத்தை எடுக்கலாம், நல்ல கூடிய சம்பளத்துல எப்படி வேலை செய்யலாம் என்று பார்த்தா, உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் ஆப்பிள் பிராண்ட் சரியான எக்ஸ்பென்சிவ், சரியான கூட விலை. மற்ற பிராண்டுகள் கொஞ்சம் குறைவு. ஏன் ஆப்பிள் பிராண்ட் கூட விலை? ஆப்பிள் பிராண்டுக்கு நீங்க துணிஞ்சு அதுல வைரஸ் அடிக்காது. ரெண்டாவது அதுல அது ரிலையபிள் கூட, அது நல்ல வினத்திறனோட வேலை செய்யும், கூட கெப்பாசிட்டியோட வேலை செய்யும் என்று நாங்கள் எல்லாரும் அதை அப்படி ஒரு டெஃபினேஷனோட இருக்கிறோம். அப்ப உங்களோட பிரெயினும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான். உங்களோட பிரெயினை வந்து நல்ல முறையில வளர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த O level, A level யூனிவர்சிட்டி வாழ்க்கை. இந்த இதுகளில் நீங்க படிச்சு கொண்டு வர்ற வாழ்க்கையை படிக்க உங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு போற வாழ்க்கையை உங்களோட பிரெயினை வந்து டெவலப் ஆகி கொண்டு வரும். அதாவது கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங். உங்களால ஏதுமான விஷயங்களை கூட்டுறதும் உங்களால கொள்ளடக்கக்கூடிய விஷயங்களை கூட்டுறதும் மிக விரைவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு உட்படுத்துவதும் தான் அந்த விடயங்கள். ஆகவே அதை நீங்கள் எவ்வாறு செய்யலாம்? இந்த O levelல A levelல சரியான உங்களுக்கு விரும்பின துறையில நீங்கள் உள்ளுக்கு இறங்கி போறதால உங்களோட விடயங்களை கூட செய்யலாம். நீங்க இலகுவாக இருக்கும்னு நினைச்சு கொண்டு போகாங்க. இலகுவான துறைகளை நோக்கி போகாம சில துறைகள் உங்களுக்கு சேலஞ்சா இருந்தாலும் உங்களுக்கு மிகவும் விருப்பமான துறைகளா இருக்கும். உங்களை ஆழ சிந்திக்க வச்சு நல்ல முறையில உங்களோட கெப்பாசிட்டி, அதாவது பிரெயினை கூட்டும். இன்றைக்கு நீங்க சில துறைகளுக்கு போய் சம்பளம் குறைய இருக்கிறத விட உங்களுக்கு சம்பளம் கூட வரக்கூடிய உங்களோட பிரெயினை சரியான முறையில வளர்க்கக்கூடிய துறைகளை நோக்கி போனீர்கள் என்றால் நீங்கள் மிச்சமாக செலவழிக்கிற அந்த 2 வருடம் 3 வருடம் வாழ்க்கைகள் உங்களது கெப்பாசிட்டி, உங்களோட மூளையை மிகவும் தெளிவான முறையில் அபிவிருத்தி செய்து உங்களை ஒரு திடமான ஒரு கான்பிடென்டான ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு விட்டு செல்லும். ஆகவே நீங்கள் அப்படியான ஒரு மனிதனாக வரும்பொழுது திடமான கான்பிடென்டான நல்ல கெப்பாசிட்டி உள்ள நல்ல வினத்திறன் உள்ள ஒரு மனிதனாக உங்களது மூளையை நீங்கள் வளர்த்து வெளியே வரும் பொழுது உங்களுக்கு தானாகவே சம்பளங்கள் கிடைக்கும். ஏனென்றால் தற்பொழுது உலகத்துல எல்லாமே பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் போயிடும். பொலிட்டிக்கல் ஈரா முடிஞ்சது, இப்ப பழைய காலங்களோடு முடிஞ்சது. அப்ப இப்ப பெர்ஃபார்மன்ஸை வச்சு போய்க்க நீங்க நல்ல முறையில செய்யற ஒரு விடயத்தை நல்ல திடமா செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தா அவையில நோக்கித்தான் எல்லாரும் போய்கொண்டு இருக்கிறோம். இப்ப எல்லா கண்ட்ரிகளும் இப்ப டெவலப்பிங் கண்ட்ரி இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையை பாத்தீங்கன்னா நாங்கள் ஈவன் UGCக்கு நீங்கள் என்டர் பண்றது கூட ஃபுல்லி ஆட்டோமேட்டட், ஃபுல்லி டிஜிட்டலைஸ். இப்போ ஒன்றுமே ஹார்ட் காப்பி இல்லை, எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணி என்டர் பண்றதா போய்கொண்டு இருக்கு. அப்ப இந்த துறையில நீங்கள் மேற்கொண்டு போகணும்டா ஸ்டெம் நோக்கி போனா நல்லா இருக்கும். அதே நேரம் இப்ப இதுக்கு ஏன் நாங்கள் ஸ்டெம் நோக்கி இன்றைக்கு போகணும்னு சொல்றோம்டா, மற்ற துறையில போய் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் குறைவா இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களால் இந்தியாவில நோக்கி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரூபா இருக்கும்னு சொல்றோம். அப்ப அதுல எப்படி உங்களோட வாழ்க்கை இதை படிச்சு முடிகிற நேரம் உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்ன்றதை நோக்கி நாங்கள் இப்ப சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உள்ளே இறங்க முதல்ல எவ்வாறு உங்களோட வாழ்க்கை பிற்காலத்துல என்பதை நினைச்சு கொண்டு நீங்கள் உள்ளே இறங்கும் பொழுது மிக திடமாக உங்களோட வாழ்க்கையை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் 10:30 முடிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு 5 நிமிடம் பிந்தி இருக்கின்றது. என்றாலும் நல்ல திடமான எனக்கே பல விஷயங்களை நான் லேர்ன் பண்ணிக்கொண்டேன். இவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய பிற்கால வாழ்க்கையை நல்ல முறையில் வழிபடுத்தும் என்று எனக்கு திடமாக இருக்கின்றது. திடமான அறிவுகளை உங்களுக்கு தந்திருந்தார்கள். மிக்க நன்றிகள் முரளி அண்ணா. தேங்க்யூ சோ மச். நன்றி ப்ரொஃபசர் அற்புதராஜா அருளமலும். உண்மையில இன்றைய இந்த ஒரு செயல்பாடு வந்து நேற்று A level ரிசல்ட்ஸ் வந்த சந்தர்ப்பத்துல இன்றைக்கு நாங்கள் ஒரு மாணவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்துல இப்படியான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதுல சளைக்காமல் நான் கேட்ட போது தங்களுடைய பொன்னான நேரத்தையும் கருதாது எங்களுடன் இணைந்த ப்ரொஃபசர் அற்புதராஜா
மிஸ்டர் கந்தையா பத்மானந்தன், ப்ரொஃபசர் அனந்தினி நந்தகுமாரன், டாக்டர் எஸ் நவராஜா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஐயமுட்டன் சார்பான மனமார்ந்த அன்பான நன்றிகள். மேலும் எங்களுடைய இந்த செயல்பாடுகள் எதிர்கால கல்வியை நோக்கி, எதிர்கால பாடசாலை பல்கலைக்கழக துறைகளை நோக்கி எவ்வாறு மாணவர்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும் என்கின்ற எதிர்கால உயர்கல்விக்கான வழிகள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தளங்களை பயன்படுத்துவோம். பாடசாலை இந்த யூனிவர்சிட்டி மாணவர்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண முதல் இன்னும் ஒருக்கா நாங்கள் இன்னொரு களம் 2ஐ தயார்படுத்தி உங்களுக்கு நேரடியாக நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு வினாவிடையாக நாங்கள் உங்களுடன் இணைவதற்காக யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் நேரத்தை கருத்தில் கொண்டு உங்கள் அனைவருக்கு இதில் நன்றி கூறி, இணைந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி தொடர்ச்சியாக இந்த களத்தை மேலும் மேலும் பயன்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். Thank you. Thank you. Thank you. Thank you very much. Thank you. Recording stopped.